சிக்ஸ் ஃபிங்கர்ஸ்ல இருக்கிறவங்க அந்த எக்க கீழே போட்டு உடைக்கவும் அதுக்குள்ள இருந்து பெரிய பீஸ்ட் வருது. இருமா சுசுகி ஏஜ் 14 நெதர் வேர்ல்ட்ல இருக்கிற ஒரே ஒரு ஹியூமன் ரேங்கை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்காக என்ன காத்துட்டு இருக்குங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்த பீஸ்ட் எல்லாமே வர்றதுக்கு முன்னாடி நமக்கு கொஞ்சம் டைம் ரீவைண்ட் பண்ணி காமிக்கிறாங்க. ரோனவே ரோமியோ என்னடான்னா ஒவ்வொரு காஸ்டியூமா போட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு காஸ்டியூமா போடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. எப்பவுமே தூங்கிட்டு இருக்க அவன் வந்துட்டு அந்த இடத்துல ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கிறத சென்ஸ் பண்றான். கைஸ் தரை எதனால இவ்வளவு சூடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மொத்தமா 3 இடத்துல ஹீட் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கறத அவன் சென்ஸ் பண்றான். அகாரஸோட பிளட் லைன் எபிலிட்டியே வந்துட்டு மை ஏரியா, அவனால சுத்தி இருக்கிற தரையை கண்ட்ரோல் பண்ண முடியும். எதுக்காக இந்த இடம்லாம் ஹீட்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சார்நாத் கேட்கவும் முட்டைகளை பொறிக்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அகாரஸ் சொல்றான். ஆஸ் அதை பத்தி டீட்டெயிலா அவன் கிட்ட கேட்கவும் மேஜிக்கல் பீஸ்ட் சமனிங் எக் அப்படின்னு ஒன்னு இருக்கு. அதை பொறிக்கிறதுக்காக வாமான ஒரு மேஜிக் சர்க்கிள் அவங்க கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சர்க்கிள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி அகாரஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தா அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துருது. அகாரஸ் அதை சென்ஸ் பண்ணிட்டு டக்குன்னு அவனோட எர்த் மேஜிக்கை யூஸ் பண்ணி அவங்க எல்லாரையும் ப்ரொடெக்ட் பண்றான். இப்போ அந்த முட்டைக்குள்ள இருந்து டிராகன் பீஸ்ட்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்து அந்த இடத்தையே தம்சம் பண்ணுது. என்னது மேஜிக்கல் பீஸ்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். இந்த டிராகனை யாரோ இந்த இடத்துக்கு சமன் பண்ணிருக்காங்க, அப்படி இல்லைன்னா இது இங்க வர சான்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். எல்லாரும் சேஃப்டியா இருக்கிற ஒரு இடத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்லி வால்டர் பார்க் ஸ்டாஃப் வந்துட்டு எல்லாரையும் சேஃப்டியா இருக்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. பசங்களா நீங்க யாரும் ரிஸ்க் எடுக்க கூடாது, வாங்க நம்ம எல்லாரும் சேஃப்டியா அவங்க கூடவே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பாலம் எல்லாரையும் அந்த சேஃப்டியான இடத்துக்கு கூட்டிட்டு போறான். இப்போ கண்ட்ரோல் ரூம்ல பார்த்துட்டு மொத்தமா 3 இடத்துல பீஸ்ட் இருக்கு அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்ணி நேஷனல் செக்யூரிட்டிஸ் அப்புறமா பீஸ்ட் கண்ட்ரோலர் இந்த டீமை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டிஸ் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் 3 டீமா பிரிஞ்சுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க்க சுத்தி பார்த்துட்டு இருந்தாங்க. இப்போ 3 பீஸ்ட் டீமே வந்துட்டு ஒவ்வொரு டீமும் பாக்குறாங்க. அச்சோ நம்மளால எதுவும் பண்ண முடியாது, தெரிச்சு ஓடுங்க அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கவோ கேளுக்கு அந்த இடத்துல வந்து நிக்கவோ ஐ ப்ரொஃபசர் நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு அவனுக்கு பார்த்தா சாரி என்னால முடியாது, ஏன்னா ஸ்கூலோட ரூல்ஸ் புக்ல என்ன போட்டிருக்குன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால நீங்க இப்போ என்ன பண்றீங்க, அந்த பீஸ்ட் கூட போய் நீங்க தான் ஃபர்ஸ்ட் சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி கேளுகோ சொல்றான். இவங்க 3 பேருக்குமே தூக்கி வாரி போடுது. ஸ்கூல்ல நீங்க கத்துக்கிட்டதை டெஸ்ட் பண்ணி பாக்குறதுக்கான நேரம் வந்துருச்சு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் எல்லா டைமும் கிடைக்காது, போய் அது கூட சண்டை போடுங்க அப்படின்னு சொல்லி கேளுகோ சொல்றான். ப்ரொஃபசர் என்ன விளையாடுறீங்களா, எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓட பார்க்க டக்குனு கேளுகோ எல்லாரையும் பிடிச்சிட்டு நீங்க கண்டிப்பா அது கூட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே பேசிக் லெவல் மேஜிக் தான் கத்து கொடுப்பாங்க. அதுல அவங்க ஸ்ட்ராங் ஆனதுக்கு அப்புறம் தான் மத்த மேஜிக் எல்லாம் கத்து கொடுப்பாங்க. சோ இப்போதைக்கு இந்த டீம் எந்த ஒரு அட்டாக் ஸ்பெல்லுமே கத்துக்கலங்கிறதுனால அந்த பேஸ் கிட்ட இருந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. நம்ம கிட்ட எந்த ஒரு அட்டாக் ஸ்பெல்லுமே கிடையாது, நம்ம எப்படி இதை அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. வழியில நிக்காதீங்கன்னு சொல்லி அந்த பீஸ்ட் கத்துது அப்படின்னு சொல்லி காமவே சொல்றான். காமவேயோட பிளட் லைன் எபிலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதுனால அவனால எந்த ஒரு கிரீச்சரோட லாங்குவேஜையும் புரிஞ்சுக்கிட முடியும். கோயமானோட பிளட் லைன் எபிலிட்டி வென் பிளேட் அப்படிங்கிறதுனால அதை வச்சு அவனோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறான். தெரிஞ்சிடுச்சு நம்ம டீம்ல யாருக்குமே அட்டாக் ஸ்பெல் தெரியல அப்படின்னாலும் நம்மளோட பிளட் லைன் எபிலிட்டி எதுவுமே அட்டாக் ஸ்பெல்லுக்கு யூஸ் ஆகாது. ஆனா கோயமான் உன்னோட பிளட் லைன் எபிலிட்டி அது அட்டாக்கு யூஸ் ஆகும். சோ அதை வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ண பாப்போம் அப்படின்னு சொல்லி ஜாஸ் வந்துட்டு ஷாக்ஸ் நீ உன்னோட கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி அதோட கண்களை எடுத்துறேன்னு சொல்லுவோம். 8 கண் இருக்கு, எதை எடுக்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவோ ரைட் சைடு இருக்கிற ஒரு கண்ணை எடு அப்படின்னு சொல்றான். இப்போ அதுக்கு ஒரு சைடு வந்துட்டு கண்ணு ஒழுங்கா தெரியல. காமவே ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதுகிட்ட பேச்சு கொடுக்குறான். இந்த டைமிங் யூஸ் பண்ணி வின் பிளேட வச்சு ரஃபயர்ங்கிற ஸ்பெல்ல வச்சும் அதை ஃபயரை வச்சு அட்டாக் பண்றாங்க. சாதிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பெருசா எதுவுமே ஆகல. போச்சு அதை நம்ம இன்னும் டென்ஷன் படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. பார்த்தா அது இவங்க எல்லாரையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ப்ரொஃபசர் இப்போ வச்சு வந்து காப்பாத்துங்களே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அதுக்குள்ள விட்டு கொடுத்துட்டீங்களா, எதுக்காக என்கிட்ட ஹெல்ப் கேட்கறீங்கன்னு கேளுங்க கேட்குவோம். ஏன்னா நீங்க தானே எங்களோட டீச்சர், எங்களை விட சூப்பீரியர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நீங்க ஸ்கூல்ல கத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஒன்னா கம்பைன் பண்ணி யோசிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால அந்த பீஸ்ட்டை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேளுங்க சொல்றான். ஆமா ஃபர்ஸ்ட் நாங்க எங்க மேல நம்பிக்கை வைக்கணும், கண்டிப்பா எங்களால முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த மான்ஸ்டர் அட்டாக் பண்றதை பார்த்துட்டு கண்டிப்பா எங்களால முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க கதறுதாங்க. கேளுகோட டீம் மெம்பர்ஸ் இப்படி ஒரு பக்கம் அந்த பீஸ்ட் கிட்ட போராடிட்டு இருக்காங்க. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற அந்த ஜெயில காமிக்கிறாங்க. 6 ஃபிங்கர்ஸ் மாதிரியான ஸ்ட்ராங்கான ஆளுங்களுக்கு இந்த இடத்துல என்ன வேலை அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி கேட்கவும் எங்க ஆளு ஒருத்தனை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அதோட லீடர் சொல்றான். எல்லா லாக்கி யாரோ ஓபன் பண்ணி விட்டுட்டாங்க, கைதிங்க எல்லாம் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டி கார்டு ஒருத்தன் போய் எக்ஸ்பிளைன் பண்றான். கிரியா கூட சேர்ந்து பிளான் போட்டவங்க தப்பிச்சு அங்க இருந்து ஓடிட்டு இருக்காங்க. கூட வந்துட்டு இருக்கிற அந்த 1182 மட்டும் கொஞ்சம் சோகமாவே நின்னுட்டு இருக்கா. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் கைஸ் நம்ம இங்க இருந்து தப்பிச்சிட்டோம் தான், ஆனா டாப் ஃப்ளோருக்கு போனா என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா அப்படின்னு நம்ம கேட்கவும் நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவங்க கேக்குறாங்க. டாப் ஃப்ளோர்ல யார் இருப்பான்னு மறந்துட்டீங்களா, ட்ரைட்டன் தி ஹேண்ட் ஷேக்கர். அவனோட பிளட் லைன் எபிலிட்டி ஹேண்ட் ஷேக்கர், அதை யூஸ் பண்ணி அவன் வெறும் கையாலேயே ஒரு டிராகனையே கொண்டிருக்கான், மறந்துட்டீங்களான்னு 1182 கேட்கவும் நீ சொல்றது கரெக்ட் தான், ஈவன் 6 ஃபிங்கர்ஸால கூட மொத்தமா சேர்ந்தாலும் அவனை தோக்கடிக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் யோசிச்சுட்டு இருக்கான். அது என்ன விட்டுரு விட்டுரு அப்படின்னு சொல்லி இங்க ட்ரைட்டன் கதறிட்டு இருக்கான். என்னோட பிளட் லைன் எபிலிட்டியான ஹேண்ட் ஷேக்கர் இந்த இத்தனூண்டு இருக்கிறவன் மேல ஏன் ஒர்க் ஆக மாட்டேங்க அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப மாச்சு உனக்கு தெரிஞ்சுதா உன்னோட லெவல் என்ன என்னோட லெவல் என்னங்கிறது அப்படின்னு சொல்லி அந்த குட்டியோன் இருக்கிறவன் ட்ரைட்டனோட கையவே பிடிச்சு ஓடிச்சிருந்தான். நம்மளோட மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் மேல அதுங்களோட வேலையை பக்காவா பாத்துட்டு இருக்கு. கண்டிப்பா அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 6 ஃபிங்கர்ஸோட லீடர் சொல்லுவோம். ஒருவேளை ஒருத்தன் தடுக்க வந்தா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்கறான். ஒருவேளை யாராச்சும் ஒருத்தர் அதை தடுக்க ட்ரை பண்ணா உண்மையிலேயே அவங்க ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் சொல்றான். ஜாஸ் முன்னாடி தள்ளிட்டு நீ தான் இதை பாத்துக்கிடணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாஸ் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ல ஜாஸ் தப்பிக்கிறா. எதுக்காகடா என்னைய முன்னாடி கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீங்க
நீங்க தான் எங்களோட லீடர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. நான் எப்போ உங்களுக்கு லீடரா மாறினேன் அப்படின்னு சொல்லி ஜாஸ் கேட்கும்போது, ஆமா நீ தான் கிம்மல் ரேங்க் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நாங்க எல்லாருமே செகண்ட் ரேங்க் தான், நீ ஒருத்தன் தான் தேர்ட் ரேங்க், சோ நீ தான் எங்களுக்கு லீடர் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் காப்பாத்து காப்பாத்து ப்ளீஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களோட இந்த பப்பி ஐஸை வச்சுக்கிட்டு என்கிட்ட கெஞ்சி கேட்காதீங்க அப்படின்னு சொல்லி ஜாஸ் வந்துட்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். அவங்க அண்ணன் வந்துட்டு ஜாஸோட பர்சியை அடிச்சுட்டு போயிருந்தான். ஜாஸோட ரூமுக்கு பொண்ணுங்களை கூட்டிட்டு வந்து அந்த இடத்தையே குப்பையாக்கி போட்டு வச்சிருக்கான். எப்பவுமே என்னோட அண்ணன் என்கிட்ட மோசமா தான் நடந்துக்கிடுவான், ஆனா அதை எதுக்காக நான் பொறுத்து போறோம்னா அவன் என்ன விடவோ ரொம்ப திறமசாலி. ஆனா கண்டிப்பா நான் சொல்றேன், ஒருவேளை எனக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்திருந்தா அவங்கள நான் நல்லபடியா பாத்திருப்பேன் அப்படின்னு ஜாஸ் யோசிக்கிறான். இவங்க எல்லாருமே என்ன ஒரு அண்ணனா நினைச்சுதான் என்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. ப்ளீஸ் அந்த கியூட்டான பப்பி ஐஸை வச்சு என்ன பாக்காதீங்க, அப்புறம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜாஸால இப்ப தாக்கு பிடிக்க முடியல. சரி ஓகே, உங்களோட அண்ணன் ஐ மீன் உங்களோட ஃப்ரெண்ட் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு ஜாஸ் சொல்றான். அந்த பீஸ்ட் எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி ஜாஸ் வந்துட்டு இப்ப பிளான் போட ஆரம்பிக்கிறான். அங்க இருக்கிறவங்களோட பிளட் லைன் எபிலிட்டி என்னது, அதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப கேல்கா அந்த இடத்துக்கு வந்து கழுத்துல இருக்கிற அந்த செயின் என்ன சும்மா டெக்கரேஷனுக்கு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு கேக்குறான். ஆமா இந்த விசில் இதை நான் மறந்தே போயிட்டேன், நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஜாஸ் சொல்றான். எங்க நம்ம ஹீரோ வந்துட்டு சேஃப்டியா எல்லாரும் ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கியூல நின்னுட்டு இருக்கான். அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆனா இப்ப அது எல்லாமே தரமட்டமானதுன்னு நினைச்சு நம்ம ஹீரோ கொஞ்சம் வருத்தப்பட்டு இருக்கான். அந்த பீஸ்ட் என்ன அந்த இடத்த நாசமாக்கிட்டே தான் இருக்கு. இடிஞ்சு போன அந்த இடத்துக்கு முன்னாடி ஹீரோ போய் நிக்க போய் என்னாச்சுன்னு போய் பாலம் கேக்குறான். திடீர்னு எல்லாம் 3 மேஜிக்கல் பீஸ்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்காது, யாரோ கண்டிப்பா அதை சமன் தான் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ கேக்குறான். ப்ரொஃபசர் அவங்க சொல்றது உண்மைதானு கேட்குவோம். ஆமா அது எல்லாமே சமனிங் பேஸ்ட் தான், யாரோ அதை வேணும்னே இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காங்கன்னு பாலம் சொல்றான். ப்ரொஃபசர் எனக்கு என்னமோ பண்ணுது, ஒரு அன்ஈஸியான ஃபீலிங்கா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி பேசுறான். ப்ளீஸ் யாராச்சும் எங்களை காப்பாத்துங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த இடிஞ்சு போன இடத்துக்கு அடியில மாட்டிக்கிட்டாங்க, காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு சின்ன பையன் கத்திட்டு இருக்கான். அந்த சின்ன பையன் மாட்டிட்டு இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ விடவோ இவனை காப்பாத்துறதுனால நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. இருமா இங்க இருக்கிற எல்லாருமே நல்லவங்களா இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு லாபம் இல்லாத எந்த ஒரு விஷயத்திலயும் அவங்க இன்வால்வ் ஆக மாட்டாங்க, இவங்க எல்லாம் டீமன்ஸ் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி பாலம் கேட்டுட்டு இதை நினைச்சு நீ எதுவோ கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோ மேல கை வைக்கிறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோ அங்க இருந்து ஓடி போய் அந்த சின்ன பையனையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்க காப்பாத்த போறது இல்லையா அப்படின்னு அங்க இருக்கிற ஸ்டாஃப்ட்ட போய் கேட்கறான். அவங்களை காப்பாத்துறதுக்குலாம் டைம் இல்ல, டைம் தான் வேஸ்ட், நீயும் போய் லைன்ல நில்ல அப்படின்னு சொல்லி அவர் வந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. நம்ம ஹீரோ அப்படியே சோகமாகவும் மாஸ்டர் இருமா என்னாச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமா அப்படின்னு ஆஸ் வந்து கேட்போம். ஃபோன் தான் வேணும் கொண்டா அப்படின்னு சொல்லி அதை பார்க்கும்போது அந்த வாட்டர் பார்க்ல நம்ம ஹீரோ ஹாப்பியா இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி பார்க்கறான். இந்த ஃபீலிங் எனக்கு இது வித்தியாசமா இருக்கு, அந்த பீஸ்ட் இந்த இடத்த அழிக்க ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, அது என்னன்னு எனக்கு இப்பதான் புரியுது, நான் கோபமா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோஸ் நியூஸ் அப்படின்னு சொல்லி நெதர்வேல்ட்ல இருக்கிற நியூஸ் சேனல் எல்லாத்துலயுமே இந்த பீஸ்டோட அட்டாக் பத்தி தான் போட்டுட்டு இருக்காங்க. அந்த பையன் என்ன காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஹீரோ ரொம்பவோ டென்ஷன் ஆகுறான். நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பையனை காப்பாத்துறதுக்காக அவங்க ஓடி இருக்கான். ஆனா அந்த டிராகன் வந்துட்டு அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ மேல நிறைய கல்லு விழுந்துட்டு இருக்கு. ஆனா ஒரு அடி கூட நம்ம ஹீரோ மேல படாம தப்பிக்கவோ எல்லாரும் அதை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. இருமா கிட்ட ஓவர்வெல்மிங் கிரைசிஸ் எவேஷன் கேப்பபிலிட்டி அப்படிங்கிற ஒண்ணு இருக்கு. சின்ன வயசுல இருந்து நிறைய ஆபத்துக்களை அவன் ஃபேஸ் பண்ணதுனால அவனால எல்லா ஆபத்துக்கள இருந்தும் தப்பிக்க முடியும். எல்லாருமே விசிலடிச்சு கைத்தட்டி நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. உனக்கு எதுவாகலையே நம்ம ஹீரோ கேட்கப்போ ரொம்பவோ தேங்க்ஸ் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். எல்லாரும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு ஐஸ்கிரீம் ரொம்ப பிடிச்சிருந்தது, ஐஸ்கிரீம் ரைஸ் பால் அப்புறமா இங்க இருந்த எல்லா ரைடுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஈவன் நான் தொலைஞ்சு போனப்ப கூட எனக்கு இவ்வளவு வருத்தம் இல்ல, என் லைஃப்ல நான் ஃபர்ஸ்ட் டைமா இவ்வளவு ஹாப்பியா இருந்ததே இல்ல. ஆனா இது எல்லாமே கண்ணுமிக்கிற செகண்ட்ல அழிஞ்சு போயிடுச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு டிஃப்ரெண்டான ஒரு ஃபீலிங் வருது, அதுக்கு பேர் தான் கோபம்னு நினைக்கிறேன். இப்படி நடக்க காரணமா இருந்த இத கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டேன், நீ சேஃப்டி ரூமுக்கு போ, நான் மத்தவங்களையும் போய் காப்பாத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்க இருந்து போடுறான். எல்லாருமே நம்ம ஹீரோவை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. மாஸ்டர் கோபமா இருக்காரு, இதை கூட நான் புரிஞ்சுக்கிடலையே அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து வருத்தப்படுறான். மாஸ்டர் இருமா ஒரு நிமிஷம் நில்லுங்க, நாங்களும் உங்க கூட வரோம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். சத்தம் போட்டு தூக்கத்தை கலைச்ச அந்த டிராகனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு காரேஸ் சொல்றான். எல்லாருமே அவனுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க. இதுல நாயே வரணும் அப்படின்னு சொல்லி ராணவே ராமடியா காமெடி பண்றான். அவனையும் சேர்த்து தான் எழுதிட்டு போறாங்க. அப்புறம் வந்துட்டு அந்த ரேட் மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆமாரி இங்க இருந்து எல்லாரையும் சேஃப்டியா கூட்டிட்டு போய் இதை நான் பாத்துக்கிட்டேன், உங்களோட சேஃப்டி தான் மாஸ்டர் இருமாக்கு முக்கியம், அவரோட ஹாப்பினஸ் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு ஆப்ரா சொல்லவோ எல்லா கேர்ள்ஸையும் இம்ப்ரெஸ் ஆகுறாங்க. சரி நீ ஆமரி எல்லாரையும் கூட்டிட்டு போறா. ஆப்ரா வந்துட்டு தனியாலாம் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். ஆப்ரா இப்ப செம ஃபோர்ஸா அட்டாக் பண்ணியுமே அந்த மான்ஸ்டருக்கு பெருசா எதுவும் ஆகல, இதோட பாடி சாஃப்டா இருக்கிறதுனால என்னோட அட்டாக் ஒர்க் ஆகல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆப்ரா யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப ஆமரியும் கூட சேர்ந்து வந்து ஃபைட் பண்றா. மத்த எல்லாரையும் சேஃப்டி ரூம்க்கு அனுப்பிட்டேன், ஒரு ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்டா நான் ஓடி போக கூடாது, இதை நான் பண்ணணும்னு சொல்லுவு. இப்ப அவங்க 2 பேரும் சண்டை போட ரெடி ஆகுறாங்க. அப்போ கிளாரா என்னடானா அந்த மான்ஸ்டர் வாழை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கவோ அவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. காமவே அவனோட பிளட் லைன் எபிலிட்டியான ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற பவரை யூஸ் பண்ணி நிறைய பேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் இதை முடிங்க, என்னால ரொம்ப நேரத்துக்கு இந்த பேர்ட்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி காமவே சொல்றான். ஜாஸ் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு பேர்ட்ல பறந்து போய்கிட்டு இருக்காங்க. ஷார்க்ஸ் வந்துட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அதோட பாக்குற திறமையவோ கேட்கிற திறமையவோ அதுகிட்ட இருந்து எடுத்துருதான். அந்த மான்ஸ்டர் ரொம்பவும் பயங்கரமா கத்துது.
அந்த மான்ஸ்டரோட ஹியரிங் பவர் இப்ப என்கிட்ட இருக்கிறதுனால அது கத்துறது என்னால தாங்க முடியல. ஆனா பரவாயில்ல, ஜாஸ் சொன்ன இந்த பிளான் அது கண்டிப்பா சக்சஸ் ஆகும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் இதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். என்ன பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி ஷாங்க்ஸ் சொல்றான். இப்ப அந்த மான்ஸ்டர் திடீர்னு அட்டாக் பண்ண வரவும் கோயமேன் வந்துட்டு அவனோட வின் பிளேட யூஸ் பண்ணி அதை தடுத்து ஒரு வழியா அந்த இடத்துல இருந்து அவங்க 2 பேரும் தப்பிக்கிறாங்க. ஜாஸ் சொன்ன லொகேஷன்லயே அவனை விட்டாச்சு அப்படின்னு சொல்லி கோயமேன் பாக்குறான். ஜாஸோட அண்ணா அவன்கிட்ட அந்த விசில கொடுக்கும்போது இந்த விசில நீ ஊதுனா அது ரொம்ப பயங்கரமா இருக்கும். எவ்வளவு மானா பவர் இதுல செலுத்துறியோ அவ்வளவு பயங்கரமான சவுண்ட் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணா சொல்லியிருப்பான். இப்ப ஷாக்ஸ் வந்துட்டு அதுகிட்ட இருந்து எடுத்த சென்ஸ் அதுகிட்டயே திரும்ப கொடுக்குறான். அதோட ஹியரிங் பவர் திரும்ப வரவோ அதோட காது ப்ளூ கலர்ல மாறுது. ஜாஸ் வந்துட்டு அவனோட ஃபுல் பவரையும் கொடுத்து அந்த விசில ஊதுறான். அந்த மான்ஸ்டரோட காது கிழிஞ்சு அப்படியே அது மயக்கம் போட்டு கீழே விழுந்துருது. நம்ம சாதிச்சிட்டோமா? ஆமா, இந்த மான்ஸ்டர் எந்திக்கல, நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நம்மளும் சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த மான்ஸ்டர் வந்து அட்டாக் பண்றதுக்காக எந்திக்குது. ஜஸ்ட் மிஸ்ல கேலகோ கரெக்டான டைமிங்ல அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிடுறான். நீங்க இன்னும் முட்டாள்களாவே தான் இருக்கீங்க, உங்களை கூட உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியல. நீங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஜாஸ் உனக்கு 40 பாயிண்ட்ஸ், கோயமான் உனக்கு 35 பாயிண்ட்ஸ், மத்த 2 பேருக்கும் 30 பாயிண்ட்ஸ். சோ எப்படி இருந்தாலும் முட்டாள்களை நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி இப்போ கேலகோ வந்துட்டு அவனோட ஃபெமிலியர் சமன் பண்ணி அந்த பீஸ்ட கொண்டுதான். இதுக்கு வாய்ப்பே இல்ல, இது அமேசிங் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வாய பழக்கிறாங்க. இது எனக்கு ரொம்பவும் ஃபன்னா இருந்துச்சு. நம்ம ஃபன்னை செலிப்ரேஷன் பண்ற மாதிரி ஒரு போட்டோ எடுக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லி கேலகோ கூப்பிடுறான். இப்போ எல்லாரும் சேர்ந்து அது கூட ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எமர்ஜென்சி ஷெல்டர் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சேஃப்டியா ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நம்ம எப்போ இங்க இருந்து வெளியே போறது, நம்மளால தப்பிக்க முடியுமா, நம்ம எல்லாரும் ஏன் இங்க வச்சிருக்காங்க, மான்ஸ்டர் நம்மள கொண்டுருமா அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்காங்க. குழந்தைங்க அழுதுட்டு இருக்கப்போ எலிசபெத்தா போய் சமாதானப்படுத்துறா. மக்கள் ரொம்பவும் பதட்டமா இருக்காங்க அப்படிங்கறத கார்ல பார்த்துட்டு இதை நான் வந்துருதா அப்படின்னு சொல்லி அவ அங்க இருந்து கிளம்புறா. இவ்வளவு போயிட்டாலாம் நான் என்ன பண்றது அப்படின்னு எலிசபெத்தா பாக்குறா. எல்லா குழந்தைங்களும் அழ ஆரம்பிக்கிறாங்க. மான்ஸ்டர் அட்டாக் பண்ற சவுண்ட் கேட்கவோ எல்லாரும் பதறி அடிச்சுக்கிட்டு வெளியே ஓட பாக்குறாங்க. அந்த இடமே ரொம்பவோ பரபரப்பாயிருது. கார்ல வந்துட்டு அவளோட கெட்டப்ப சேஞ்ச் பண்ணி இப்ப குரோமாவா அந்த இடத்துக்கு வந்துருதா. குரோமாவை பார்த்த உடனே எல்லாரும் ரொம்ப ஹாப்பி ஆகுறாங்க. இந்த மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து போயிருக்காங்க. ஒரு டம்டாலா இவங்க முகத்துல நான் தான் சிரிப்ப வர வைக்கணும், அவன் இங்க இருந்திருந்தா இததான் ஆசைப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு வெளியே மான்ஸ்டர் சண்டை போட்டுட்டு இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்துல தான் நீங்க பதட்டமாகாம ரொம்பவும் நிதானமா இருக்கணும். அந்த மான்ஸ்டர்ஸை பார்த்து நீங்க பயப்படுறீங்களா சொல்லுங்க. அந்த மான்ஸ்டரை பார்த்து வர பயம் பெருசா இல்லைன்னா என்னோட கியூட்னஸ் பெருசா சொல்லுங்க, எது ரொம்பவோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி குரோமா கேட்கப்போ குரோமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. என்ன எல்லாரும் தயாரா அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா. எல்லாரும் இப்ப கத்திட்டு இருக்காங்க. இப்ப உடனே அவ ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. பெரிய பல்லு பெரிய நகம் எது இருந்தாலும் சரி நாங்க உன்னை பார்த்து பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி, அந்த மான்ஸ்டரை பார்த்து பயப்பட மாட்டோம், நாங்க எல்லாரும் தைரியமானவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டை பாட ஆரம்பிக்கிறா. எங்க கிளாரா என்னடானா இன்னும் அதோட வாழை பிடிச்சு தொங்கி விளையாண்டுட்டு இருக்கா. அப்புறம் நான் அதை டைவர்ட் பண்றேன், நீ போயிட்டு கிளாராவை காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஆமரி பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா டக்குன்னு அதை அட்டாக் பண்ணுது. ஆமரி அவளோட பவரை யூஸ் பண்ணி தடுக்கிறா. அதோட பாடி ரொம்பவும் சாஃப்டா இருக்கு. அது தலையில இருக்கிற அந்த டைமண்ட் அதுதான் ரொம்பவும் ஹார்டா இருக்கு, அதை அட்டாக் பண்ண அப்படின்னு ஆப்ரா சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. மேஜிக்கல் ஸ்பெல் யூஸ் எல்லாமே இன்ஸ்டன்டா மேஜிக் யூஸ் பண்ணா. இவ 6th கிரேட் ஆச்சே, இவளோட பவர் என்னங்கறத நான் பாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா பாத்துட்டு இருக்கான். ஆப்ரா கிளாராவை காப்பாத்திருந்தான். ஆமரி எப்படி சண்டை போடுறான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்கான். ஆமரியோட ஹேர் கலர் இப்ப டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகுது. ஆமரியே கொஞ்சம் டிஃப்ரெண்டா சேஞ்ச் ஆகுறா. இப்ப வா மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. ஜாக்கிரதா, அதுவா மேல குதிக்க போதுன்னு ஆப்ரா கத்துறா. ஆனா ஆமரி அதை அசால்ட்டா பிடிச்சு தூக்கி போட்டுறதா. இவ இவ்வளவு ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி ஆப்ராவே இதை பார்த்து ஷாக் ஆகுறான். ஆமரியோட பிளட் லைன் எபிலிட்டி ரொமான்டிஸ்டா, இதை ஃபேண்டசி கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட நம்பிக்கை தான் அவங்களுக்கு பவர் கொடுக்கும். அவங்க ஸ்ட்ராங் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க ரொம்பவும் ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே போவாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா பாத்துட்டு இருக்கான். இங்க ஆமரி அந்த பீஸ் கூட ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. குரோமா பாட்டு பாடி மக்கள் யாரும் பயப்படாம பாத்துக்கிறா. இப்ப அந்த ராட் மான்ஸ்டர் வந்துட்டு பாய்சன் கேஸை யூஸ் பண்ணுது. அச்சச்சோ, ஆமரியால இதுல இருந்து எப்படி தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா பாத்துட்டு இருக்கான். எனக்கு எதுவாகாது, நான் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லி ஆமரி அதுல இருந்து தப்பிக்கிறா. அவளுக்கு எதுவாகாதுன்னு நினைச்சா அவளால பாய்சன் கேஸ்ல இருந்து கூட தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஆப்ரா ஷாக்கா பாத்துட்டு இருக்கான். இவ்வளவு சின்ன வயசுலயே இந்த எபிலிட்டியை இவ்வளவு சூப்பரா யூஸ் பண்றாளா அப்படின்னு சொல்லி ஆப்ரா பார்க்கும்போது பார்த்தா ஆமரி ஏதோ ஒரு சாங் பாடிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. டம்டால் கான்சர்ட்ல நான் கேட்ட அந்த சாங் அதுதான் என்ன ரொம்ப ஸ்ட்ராங்கா மாத்துது. எனக்குள்ள ஒரு கான்பிடன்ஸ் கொண்டு வருது, என்னால சாதிக்க முடியும், நான் இன்விசிபிள் அப்படின்னு சொல்லி ஆமரி அந்த பாட்டை பாடிக்கிட்டே அந்த ராட் கூட ஃபைட் பண்றா. அந்த ராட்டோட தலையில இருக்கிற அந்த கிறிஸ்டலை உடைச்சு ஒரு வழியா இப்ப அந்த ராட் மான்ஸ்டரை வந்துட்டு ஆமரி காலி பண்ணிடுறா. குரோமா வந்துட்டு அவளோட சாங்க முடிக்கிறா. ஆமரியா வந்துட்டு அந்த ராட்டோட கதையை முடிக்கிறா. குரோமா அவளோட சாங்க முடிக்கப்போ ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப சேரப் ஆகுறாங்க. ஹே ரெட் ஹேர் லேடி, நீ வேற லெவல்ல பண்ண அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து பாராட்டிட்டு ஆமரியை தொடவும். ஆமரி உடம்பே நடுங்குது. ரொமான்டிஸ்டா எபிலிட்டி அவளோட ஸ்ட்ரென்த்தோட லிமிட்ஸ் பிரேக் பண்ணும். ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் அவ யூஸ் பண்ணதுனால இப்ப அவ உடம்புல ஸ்ட்ரென்த்தே இருக்காது. அவளை தொடாத அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லிட்டு, இந்த வயசுலயே ரொமான்டிஸ்டா எபிலிட்டியை இவ்வளவு சூப்பரா யூஸ் பண்ண கத்துக்கிட்டேன்னா நீ திறமசாலி தான். உன்னோட ஸ்டடிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா சார் டிமன் வீட்ல என்ன மாதிரி வேலை பாக்குறியா, நான் உனக்கு ட்ரைனிங் கொடுத்து உன்னை இன்னும் ஸ்ட்ராங்கா மாத்திரேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லவும், ஸ்டடிஸ் முடிஞ்ச உடனே எங்க அப்பாவுடைய வேலையை பாத்துக்கிட்டேன்னு சொல்லி ஆல்ரெடி வாக்கு கொடுத்துருக்கேன், சாரி என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. உன்னோட திறமையெல்லாம் வீணா போக கூடாது, அதனாலதான் சார் டிமன் வீட்ல வேலை பார்க்க சொன்னேன், சரி விடு அப்படின்னு ஆப்ரா சொல்லவும், அப்பதான் ஆமரி யோசிச்சு பாக்குறா. சார் டிமன் வீட்ல வேலை பார்த்தா இருமாவா அங்கதான் இருப்பான், நான் அவனையும் கவனிச்சுக்கிடலாம், அவன் கூட ஒன்னாவே இருக்கலாம், அதுக்கப்புறம் எங்களுக்கு கல்யாணம் நடக்கும், ஆமா நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சு பார்த்துட்டு,
என்னோட ஃபியூச்சர் எப்படி வேணாலும் மாறலாம். அது போக நீங்க வேற ரொம்ப கெஞ்சி கேக்குறீங்க. சோ அதனால நான் வரலாம்னு சொல்லி முடிவெடுத்துட்டேன். நான் வேண்டாம்னு சொன்ன உடனே நீங்க எதுவும் மனசு மாறலன்னு கேட்கவோ இல்ல நீ வரலாம் அப்படின்னு ஆப்ரா சொல்றான். நல்ல வேலை தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி ஆமாரி ஹாப்பி ஆப்ரா ட்ரெஸ் பண்றங்கிற பேர்ல கையை கிரஷ் பண்ணிட்டாலே இவகிட்ட இன்னுமா இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரா பாக்குறான். உங்களுக்கு வெப்பன் ஏதாச்சும் தேவைப்படும் ஹெல்ப் பண்ணலாம் தான் வந்தா அப்படின்னு கிளாரா சொல்லவும் எனக்கு ஒரு வெப்பன் தேவை அப்படின்னு சொல்லி ஆப்ரா எதையோ கேட்கறான். நம்மள யாராச்சும் காப்பாத்த வருவாங்களா அப்படின்னு சொல்லி அந்த பசங்க எல்லாம் ரொம்பவும் பயந்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு ஒளி வருது. நம்ம ஹீரோ அந்த இடத்துல வந்து அந்த பசங்களை காப்பாத்துறதுக்காக வந்திருக்கான். உனக்கு பயமா இருந்துச்சு நான் இப்பவே பின் வாங்கிரு அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும் நான் தான் ஃபியூச்சர் டீமன் கிங்கா மாற போறவன் பயங்கிறது என் அகராதியிலேயே கிடையாது அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்றான். நம்மள யார் பெரியவங்கன்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லி இப்ப ஆசோ சாப்நாத்தும் அந்த டிராகன் கூட தனியா சண்டை போடுறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோவு பாலமா அந்த பசங்களை கூட்டிட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஆசையோ சாப்நாத்தையோ டைவர்ட் பண்ணுங்கன்னு தான் சொல்லியிருக்க. கண்டிப்பா அவங்க அந்த பீஸ் கூட சண்டை போட்டு எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பாலம் பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அட்டாக் பண்ணது தான் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேருக்குள்ளேயே ஒரு சண்டை வருது. அவங்க ரெண்டு பேரையும் அந்த டிராகனை டைவர்ஷன் பண்ண சொல்லிட்டு இந்த குழந்தைங்களை கூப்பிட்டு தப்பிச்சு ஓடிடலாம் தான் நான் அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க அட்டாக் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை நான் நல்ல டீச்சர் இல்லையா அவங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாலம் வருத்தப்படுறான். மாஸ்டர் இருமா வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஆஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த கேப்ல டக்குன்னு அந்த டிராகன் அட்டாக் பண்ணுது. ஜஸ்ட் மிஸ்ல ஆஸ் தப்பிக்கிறான். மோதி பார்க்கலான்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னா நானும் தயார் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆஸ் வந்துட்டு வேற லெவல்ல அட்டாக் பண்றான். ஹே பார்த்து அட்டாக் பண்ணு விட்டா என் ரெக்கையில தீ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சாப்னா சொல்லவும் நான் அட்டாக் பண்றேன்னு தெரியுதுல தள்ளி போக வேண்டியதுன்னு என் வழியில நின்னது உன்னோட தப்பு அப்படின்னு ஆஸ் சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லி சாப்னா தம்ம பவரை யூஸ் பண்ணி ஆஸ் அட்டாக் பண்ற மாதிரியே போயிட்டு அந்த டிராகனை அட்டாக் பண்றான். நீ வேணும் தானே பண்ண அப்படின்னு ஆஸ் கேட்கப்போ என் கை ஸ்லிப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஆஸ் அவன் ஃபெமிலியரான கார்கன் ஸ்னேக் வர வச்சு அட்டாக் பண்றான். உடனே சாப்னா அவன் பீஸ்ட் அட்டாக் பண்ணி நெருப்பு வச்சு ஆஸ் அட்டாக் பண்ணத தண்ணி ஊத்தி அணைச்சிருந்தான். எதுக்குடா இப்ப தண்ணி ஊத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கப்போ நான் தான் பவர்ஃபுல் பார்த்தல அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஒரு சண்டை வருது. இவனுங்க அந்த டிராகன் கூட சண்டை போடுவானுங்கன்னு பார்த்தா இவனுக்குள்ளேயே சண்டை போடுறாங்களே அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாகறான். இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் இயர் தான். ஆனா இந்த வயசுலயே இவ்வளவு சூப்பரா சண்டை போடுறாங்க இதை நான் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி பாலம் பார்த்துட்டு இருக்கான். அப்போ டக்குனு இருந்துச்சு அந்த டிராகன் அட்டாக் பண்ண போது பாலம் ஜாக்கிரதா அப்படின்னு சொல்றான். அந்த இடத்துல ஒரு பெரிய பிளாஸ்டே கிரியேட் ஆகுது. ஒரு அட்டாக்லயே இவ்வளவு டேமேஜ் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க. அச்சச்சோ மாஸ்டர் இருமா உங்களுக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஆஸ் கேக்குறான். பாலம் அவனோட கையை வச்சு தடுத்து அந்த அட்டாக்ல இருந்து எல்லாரையும் காப்பாத்திட்டான். ஆமா மாஸ்டர் இருமா ஏதோ கத்துறாரு என்ன கத்துறாரு அப்படின்னு சொல்லி ஆஸ் பார்த்துட்டு இருக்கான். ஆஸ் அங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்துறான். தூரத்துல இருக்கிறதுனால ஆஸ்க்கு கேட்கல. அந்த பீஸ்ட் ஆஸ்க்கு பக்கத்துல நின்னு ஆஸ் அட்டாக் பண்ணுது. ரொம்பவும் க்ளோஸ் ரேஞ்சில அந்த டிராகன் ஆஸ் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ அதை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆகுறான். நீ எப்பவுமே முட்டாள்தனமா சீரியஸான ரிஸ்க் எல்லாம் எடுக்கிற அப்படின்னு சொல்லி கேலகோ திட்டி இருப்பான். மிந்தி நான் எதை பத்தியே கவலைப்படாம என்னோட உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எல்லாம் எடுப்பேன். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நான் செய்யற ஒவ்வொரு விஷயமும் என் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்துதான் பாதிக்கும். நான் கோபமா இருந்தேன்னு சொல்லி எனக்காக தான் ஆஸ் சண்டை போடுறதுக்காக போனா என்னாலதான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்படுறான். இருமா அங்க பாரு அப்படின்னு சொல்லி பாலம் சொல்றான். பார்த்தா சாப்நாத் அங்க நிக்க அவன் உடம்பெல்லாம் எரிஞ்சிருக்கு. அவன் விங்ஸ் வந்துட்டு டோட்டலா எரிஞ்சு போயிடுச்சு. சாப்நாத்தோட பிளட் லைன் எபிலிட்டி யூஸ் பண்ணி ஒரு மெட்டல் ஷீட் அந்த இடத்துக்கு வர வச்சு ஒரு வழியா ஆஸ் ப்ரொடெக்ட் பண்ணிட்டான். நல்லவேளை ஆஸ்க்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். என்னோட மெட்டல் ஷீட் இப்படி உருகி போகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அட்டாக் ரொம்பவும் பவர்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்றான். எதுக்காக என்ன காப்பாத்தினா அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும் இது கூடவா தெரியல நான் உன்னை காப்பாத்தும் போது ஆசமா தெரிவேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும் ஆசமா தெரியணுங்கிறதுக்காகவா இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்த ஆஸ் கேட்கவும் தேங்க்ஸ்லாம் பரவாயில்ல இருக்கட்டும் ஃபியூச்சர் டீமன் கிங்னா இப்படிதான் ஆசமா இருக்கணும் அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கும்போதே அதை அட்டாக் பண்ணுது. டக்குனு ஆஸ் வந்துட்டு அவனை காப்பாத்துறான். அவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அந்த டிராகன் அது ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. சோ நம்ம இங்க இருந்து ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்னா சொல்லவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆசமா தெரியணும் டீமன் கிங் டைலாக்லாம் பேசிட்டு இப்படி ஓடி போலான்னு சொல்ற அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும் அந்த டிராகனை அழிக்கணுங்கிறது தான் உன்னோட கோல்னா நான் அதை தடுக்க விரும்பல. ஆனா உன்னோட கோல் அது கிடையாது. நீ இருமாக்காக தான் இதை பண்ணணும்னு நினைக்கிறேன். நானும் ஒன்னிய மாதிரி தான் ஒரு காலத்துல யோசிக்காம செயல்பட்டேன். ஆனா சண்டை போடுறது மட்டுமே நம்மளை எங்கேயோ கொண்டு போறது இல்ல. சோ நிதானமா நான் அதுக்கப்புறமா செயல்பட ஆரம்பிச்சேன். ஸ்ட்ராங் ஆகணுங்கிறது என்னோட நோக்கம் இல்ல டீமன் கிங்கா மாறணுங்கிறது தான் என்னோட நோக்கம். உன்னோட கோல் என்னது? நீ இருமாக்காக தான் சண்டை போடணும்னு ஆசைப்பட்ட. அந்த டிராகனை அழிக்கணுங்கிறது உன்னோட நோக்கம் இல்ல. உன்னோட கோல் என்னங்கிறது ஃபர்ஸ்ட் தெளிவா புரிஞ்சுட்டு அதுக்காக போராடு அப்படின்னு சொல்லி சாப்நாத் சொல்றான். ஆஸ் எதுவுமே பேசாம நிக்கிறான். இப்ப ஆஸ் அப்படியே அமைதியா நடந்து போய் அந்த டிராகனை சுத்தி ஒரு பெரிய ஃபயர் வாலை கிரியேட் பண்றான். என்னோட ஃபுல் மானா பவரையும் வச்சு நான் ஒரு ஃப்ளேம் வாலை கிரியேட் பண்ணிட்டேன். இது கொஞ்ச நேரத்துக்கு அந்த டிராகனை தடுக்கும். எனக்கு ஒத்துக்கிறதுக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஆனா நீ சொன்ன விஷயம் எல்லாம் உண்மைதான். நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ் சாப்நாத் இப்ப ஓட ஆரம்பிக்கிறாங்க. சாப்நாத் உன்ட விங்ஸ் இல்லைன்னா என்ன உன் ஃபெமிலியரை சமன் பண்ணி பறக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஆஸ் கேட்கவும் என்கிட்ட அதுக்கு தேவையான மானா இல்ல. சரி நீ பறக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சாப்நாத் கேட்கவும் என் உடம்புல தம்பில்ல அப்படின்னு ஆஸ் சொல்லிட்டு சாப்நாத் உன் முதுகுல அந்த காயம் என்ன காப்பாத்தினதுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்லவும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சாப்நாத் சொல்றான். இவங்க ஓடிட்டு இருக்கும்போது பார்த்தா திரும்பவும் அந்த பவர்ஃபுல்லான அட்டாக் அந்த பீஸ்ட் யூஸ் பண்ணுது. இந்த பவர்ஃபுல்லான அட்டாக் திரும்பவும் அவங்க மேல பட்டா அவ்வளவுதான். அவங்களால அதை தடுக்கவும் முடியாது. அப்பதான் கரெக்டா பாலம் வந்து கரெக்டான டைமிங்ல தடுக்கிறான். இந்த பீஸ்ட் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. இதுக்கு மேல இதை நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னு பாலம் சொல்றான். இப்ப நம்ம ஹீரோ அப்படியே ஓடி வந்து சாப்நாத் ஆஸ் உங்களுக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஆசை வந்து கட்டி பிடிச்ச ஆள ஆரம்பிக்கிறான். ஆஸ் நல்ல வேலை உனக்கு எதுவாகல உனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ நான் எவ்வளவு பயந்துட்டு தெரியுமா என்ன மன்னிச்சிரு ஆஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு ஆஸ் சொல்றா. இல்ல இது எல்லாமே என்னோட தப்பு
தான் நான் கோவப்பட்டேன்னு தானே நீ இதை பண்ணன்னு சொல்லுவா. அப்படிலாம் இல்ல பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். ரெண்டு பேரும் வாழ வாழன்னு பேசிட்டு இருக்காம வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி இப்ப சாம்நாத் வந்து அவங்க ரெண்டு பேரையும் தூக்கிட்டு போறான். பாலம் அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன சீடை வந்துட்டு ஒரு பெரிய மான்ஸ்டர் மாதிரி கிரியேட் பண்றான். நான் ஒரு பயாலஜி டீச்சருங்கிறதுனால உன்னோட வீக்னஸ் என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி பாலம் அட்டாக் பண்றான். அந்த டிராகன் அதுல இருந்து தப்பிச்சு இப்ப பாலமா வந்துட்டு ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுது. ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணா செடி எரிஞ்சிரும். நல்ல ஸ்ட்ராட்டஜி தான். ஆனா இந்த செடி எரிஞ்சு போகாது. ஏன்னா இது நான் என்னோட மானாவை வச்சு கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாலம் வந்துட்டு அந்த பிளான்ட்டுக்கே அவன் இஷ்டப்படி மாத்தி அந்த டிராகனை அட்டாக் பண்றான். என் ஸ்டூடெண்ட்ஸ் அட்டாக் பண்ண ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இப்ப அந்த டிராகனோட கழுத்துல கிடைக்கும். அந்த டிராகன் அப்படியே கீழே விழுந்துருது. ப்ரொஃபசர் பாலம் உண்மையிலேயே நீங்க ஆசம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டுறாங்க. அதுக்கு காரணம் இதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு குட்டி பிராணியை காமிக்கிறான். ப்ரொஃபசர் இனி உங்களுக்கு கீழே சேர்த்துக்கிட்டு எனக்கு இதே மாதிரி மேஜிக் எல்லாம் கத்துட்டாங்க அப்படின்னு சொல்லவோ இல்ல இது நியாயம் இல்ல அப்படின்னா எனக்கும் கத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சாப்பிடாத ஆசோ சண்டை போடுறாங்க. அந்த பீஸ்ட் இறந்து போயிடுச்சுன்னு பார்த்தா திடீர்னு க்ளோ ஆகுது. இப்ப எல்லா பீஸ்ட்டுமே ஒரே இடத்துக்கு ஒண்ணா வந்து அந்த டிராகன் இருக்கிற இடத்துல வந்து சேருது. இப்ப தனித்தனியா இருந்த அந்த 3 மேஜிக்கல் பீஸ்ட்டுமே ஒரே பீஸ்டா கம்பைன் ஆகி ரொம்பவும் பெரிய உருவமா வந்து நிக்குது. 3 பீஸ்டும் சேர்ந்து இப்ப ஒரே பீஸ்டா மாறினதுனால அது இப்ப ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. அதே உங்களை அட்டாக் பண்ண போகும்போது எல்லாரும் ஏன் பின்னாடி வந்து நில்லுங்க அப்படின்னு சொல்லி பாலம் சொல்றான். அந்த பீஸ்ட் உங்களை அட்டாக் பண்ணுது பார்த்தா ஆப்ராவா ஆமரியா அந்த இடத்துக்கு வந்து அதை தடுக்கிறாங்க. நீங்க எப்படி இங்க வந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான். ஹே இருமா உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கும்போது எதுவாகல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் இருமா உங்க மேல அடிக்கிற அந்த சென்ட் ஸ்மெல்ல ட்ரேஸ் பண்ணி தான் நான் இங்க வந்தேன் அப்படின்னு ஆப்ரா சொல்லவோ ஏன் மேல மட்டும் வித்தியாசமான ஸ்மெல் அடிக்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த பீஸ்ட் இப்ப ரொம்பவுமே பவர்ஃபுல்லா இருக்கு. சோ நமக்கு இன்னொரு ஆளு இதை தடுக்கிறதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லிட்டு என்கிட்ட யதார்த்தமா ஒரு ஃபேமிலியர் சம்மனிங் ஸ்டிக்கர் இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லவோ வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ப்ரொஃபசர் திடீர்னு அந்த மேஜிக்கல் பீஸ்ட் எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு நீங்க என்ன எதுன்னு பார்க்க போறது இல்லையான்னு கேட்கும்போது அது கூட நான் சண்டை போட்டது எனக்கு ஃபன்னா இருந்துச்சு அவ்வளவுதான். இந்த இடத்துல இருந்து இதுக்கப்புறம் ஒரு இன்ச் கூட நவர மாட்டேன் அப்படின்னு கேலகோ பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு கேலகோ காணாம போய் இங்க ஃபெமிலியரா வந்து நிக்கிறான். கேலகோ உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு தேவை. ஐ புசு புசுன்னு செமையா இருக்கே அப்படின்னு சொல்லி கேலகோவை அவன் கொஞ்சிட்டு இருக்கான். அப்படின்னா அப்புறம் நான் இங்க வரதுக்கு நீதா காரணமா நான் ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு கேலகோ சொல்லப்போ கேலகோ புசு புசுன்னு இருக்கிறீ அப்படின்னு சொல்லி பாலமும் கொஞ்சிட்டு இருக்கான். நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேலகோ கேட்கும்போது நீ இந்த ஃபெமிலியர் சைஸ்ல இருக்கும்போது உன்னோட மேஜிக் கரெக்டா யூஸ் பண்ண கத்துக்கோ. அதுக்கான ட்ரைனிங் தான் இன்னைக்கு உனக்கு அப்படின்னு சொல்லி பாலமும் சமாளிக்கிறான். நீங்க எல்லாரும் சேஃப்டியா இல்லைங்க இதை நான் பாத்துக்கிட்டேன்னு சொல்லப்போ எல்லாரும் ஓகே அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் மாசா அந்த இடத்துல போய் நிக்கப்போ கேலகோ நீ மட்டும் ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா காமெடி பண்றான். இவங்க 3 பேரும் ரொம்ப பவர்ஃபுல்லா அந்த பீஸ்ட் ரொம்பவுமே பவர்ஃபுல். கண்டிப்பா இந்த சண்டை ரொம்ப நேரத்துக்கு போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சாம்னா சொல்லவோ ஆமா அப்படின்னு எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அவங்க 3 பேருமே வேற வேற இடத்துல இருந்து அந்த பீஸ்ட ஒரே நேரத்துல அட்டாக் பண்ணி ஒரே செகண்ட்ல அந்த பீஸ்ட தோக்கடிச்சிருக்காங்க. இதை நாங்க எதிர்பார்க்கவே இல்லையே என்னப்பா இப்படி டக்குன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நான் பார்க்க ஒரு பப்பி பதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேலகோ வருத்தப்பட்டு இருக்கான். அப்புறம் அவனை வச்சு காமெடி பண்றான். 6 ஃபிங்கர்ஸோட லீடருக்கு ரிப்போர்ட் வருது. என்னதான் அந்த மேஜிக்கல் பீஸ்ட தோக்கடிச்சிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்கும்போது ஆமா சார் இந்த இடத்துல ஹை ரேங்கிங் டீமன்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு அவங்க ரிப்போர்ட் பண்ணப்போ நம்ம பிளான்ல சில சேஞ்சஸ் நம்ம பிளானை இப்ப குயிக்கா முடிச்சாகணும். அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அதுகிட்ட இருந்து கண்டிப்பா யாராலையும் தப்பிக்க முடியாது அப்படின்னு அதோட லீடர் சொல்றான். பார்த்தா இப்ப அந்த மேஜிக்கல் பீஸ்ட் அதோட மானா பவர் மொத்தத்தையும் ஒரே இடத்துல ஒன்னா கொண்டு வருது. ஏங்கப்பா இவ்வளவு மேஜிக்கல் பவர் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அது செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆக போது சீக்கிரம் அகரஸ் பவரை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லவும் அவனும் ஒரு பெரிய பள்ளத்தை கிரியேட் பண்றான். சீக்கிரம் எல்லாரும் இது கடியில போங்க. தரையில நிக்கிறத விட இது கடியில போனா டேமேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்றான். அந்த பீஸ்ட் அதுகிட்ட இருக்கிற மொத்த மேஜிக்கல் பவரையும் வச்சு ஒரு பெரிய பிளாஸ்ட் கிரியேட் பண்ண போது அது அந்த எமர்ஜென்சி ஷெல்டர் நோக்கி தான் அட்டாக் பண்ண போது அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்றா. அந்த இடத்துல தான் எல்லா மக்களும் இருக்காங்க. அதை அந்த பக்கமா நோக்கி அட்டாக் பண்ண விட முடியாது அப்படின்னு சொல்லி ஆஷோ சாப்னாத்தா அட்டாக் பண்ண போகவும் ஏய் முட்டாள்களை அட்டாக் பண்ணிடாதீங்க. அது பாம் மாதிரி எல்லா மானா பவரையும் மொத்தமா சேர்த்து வச்சிட்டு இருக்கு. இந்த நேரத்துல நீங்க அட்டாக் பண்ணா இன்னும் டேமேஜ் பயங்கரமா இருக்கும் அப்படின்னு கேலகோ சொல்றான். ஏதாச்சும் பண்ணுங்க நம்ம ஹீரோ சொல்லவோ இதுக்கு மேல நம்மளால எதுவோ பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி பாலம் சொல்றான். எமர்ஜென்சி ஷெல்டர்ல தான் எல்லா மக்களுமே இருக்காங்க. குறும்பவா அங்க பாடிட்டு இருக்கா. அந்த இடத்த நோக்கி தான் இப்ப அந்த பீஸ்ட் அட்டாக் பண்ண போது என்ன பண்ணல எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கபோ போதும் நிறுத்து எங்க அப்பாவோட அம்யூஸ்மெண்ட் பார்க்க நாசமாக்கின உடனே நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ரோனி அந்த இடத்துல வந்து பேசிட்டு இருக்கான். ஆனா அவனுக்கு காலெல்லாம் நடுங்கிட்டு தான் இருக்கு. நான் அந்த இடத்துல இருக்கிறதுலே ஹேண்ட்ஸம் நீ அந்த பக்கமா அட்டாக் பண்ண கூடாது என்ன பாரு அப்படின்னு சொல்லி அவனோட கரிஸ்மா பவர் அவன் யூஸ் பண்ணுதான். அந்த பவரை யூஸ் பண்ணா எல்லாரோட அட்டென்ஷனும் ரோமியா மேலதான் இருக்கும். சோ இப்ப அந்த பீஸ்ட் அவன் பக்கமா திரும்புது. அது என் பக்கமா திரும்பிடுச்சு. ஆனா இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணுங்கிறது யோசிக்கலையே அப்படின்னு சொல்லி ரோனவே வந்து கண் கலங்கிட்டு நிக்கிறான். அந்த பீஸ்ட் இப்ப ரோனவே அட்டாக் பண்ண போகவோ பார்த்தா நம்ம ஹீரோ அவன் முன்னாடி போய் நிக்கிறா. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கத்துறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஆலிக்கா வெளியே வர வைக்கவோ சொல்லு பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஆலிக்கோ ரிங்க விட்டு வெளியே வருது. இருமாக்கு என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ அந்த ரிங்க எப்ரிக் மோட்ல வச்சு அதோட மொத்த பவரையும் உறிஞ்சிரு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னது மொத்த பப்படி என்னால எப்படி உரிய முடியும் அப்படின்னு சொல்லி ஆளி கேட்கவும் ஆனா நீ கிளட்னஸ் ஃபீடர் ரிங் தானே உன்னால எவ்வளவு மானா ஓவரான ஸ்டோர் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இருமா என்ன தனக்குத்தானே பேசிட்டு இருக்கான்றவனவே பாக்குறான். என்னோட தாத்தாவோட மேஜிக் பவரையே உறிஞ்சிட்ட இது என்ன உனக்கு கஷ்டமா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என்னால முடியும் தான். ஆனா இதுல உன்னோட ஹெல்ப் தேவை. நீ என்ன டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது எப்படி இமேஜின் பண்ணியோ அதே மாதிரி நான் அதோட மானா பவரை முழுங்குற மாதிரி நீ இமேஜின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஆலிக் சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த பீஸ்ட் வந்துட்டு அட்டாக் பண்ண ரெடியா நின்று இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்னால இது முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோட நிக்கிறான். இருமாவால இது முடியுமா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காங்க.
அதோட மொத்தமான பவரையும் நம்ம ஹீரோ முழுங்குற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் பண்ணவோ இப்போ அந்த ரிங் வந்துட்டு அதே மாதிரியே மாறி அதோட மானா பவரை மட்டும் இல்லாம அந்த பீஸ்டையே மொத்தமா முழுங்கிருது. இப்போ அதோட வாய் வழியா அந்த பீஸ்ட் மட்டும் சின்னதா மாதிரி வெளியே வந்து விழுது. அந்த பீஸ்டோட மொத்த பவரையும் முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி ஆசோமரியா ஆச்சரியமா பார்க்காங்க. சாப்பாட்டுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த மேஜிக்கல் பீஸ்ட் மொத்தமாவே அழிஞ்சு போயிடுச்சு. சோ அதோட சமனிங் சர்க்கிளும் அழிஞ்சு போயிடுச்சு. எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு. கார்ல எங்க போயிருந்தா நீ குருமாவோட டான்ஸ் மிஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா சொல்றா. எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவை அக்கறையோட திட்டுறாங்க. நல்ல வேலை இருமாக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி பாலம் ஹாப்பி ஆகுறான். கேலகோ இப்ப நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசவோ, ப்ரொஃபசர் எனக்கு தெரியும் இந்த மாதிரி ரிஸ்க் எல்லாம் எடுக்க கூடாதுன்னு நீங்க அன்னைக்கு சொன்னது எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. ஆனா என் லைஃப்ல நான் எப்பவுமே மத்தவங்களை காப்பாத்துறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால என்னால அதை பண்ணாம இருக்க முடியல. ஆனா மத்தவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிறது எனக்கு இப்பதான் புரியுது. நமக்கு பிடிச்ச ஒருத்தவங்க ரிஸ்க் எடுக்காங்கும் போது அதுல எவ்வளவு பயம் இருக்குங்கிறத இன்னைக்கு தான் நான் ஃபீல் பண்ணேன். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கூட என்னோட ஆம்பிஷனை என்னால விட்டு கொடுக்க முடியல. நான் ரிஸ்க் எடுக்கும் போது எனக்கு பிடிச்சவங்க என்ன நினைச்சு எவ்வளவு வருத்தப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். எனக்கு அந்த இடத்துக்கு போக பயமா தான் இருந்துச்சு. ஆனா மத்தவங்களை காப்பாத்தணும்னு நான் யோசிக்கும் போது எனக்கு அதுதான் முக்கியமா பட்டுச்சு. ஏன்னா அதுதான் என்னோட ஆம்பிஷன், மத்தவங்க ஹாப்பியா இருக்கிறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். பயத்துல இவனோட கையும் வாய்ஸும் எப்படி நடங்குதுங்கிறது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்லி கேலகோ பார்த்துட்டு இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறான். இனிமே இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா எல்லாருமே நம்ம ஹீரோவை பாராட்டுறாங்க. நீங்க எதுக்காக இருமாவை செலக்ட் பண்ணீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது சார் அப்படின்னு அப்புறம் யோசிக்கிறான். ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த கதிங்க இதை தாண்டா நம்ம வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி போனா ஷாக் அடிச்சு கீழே விழுறாங்க. பார்த்தா 6 ஃபிங்கர்ஸ் மெம்பர்ஸ் அந்த இடத்துல இருந்த ஒரு டோரை ஓபன் பண்றாங்க. கிரியோ அது வழியா வெளியே வரான். கிரியோ நாங்க இங்கதான் இருக்கோம், எங்களை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி அந்த கைதிங்க சொல்லவோ, நீங்க நல்லா கவனிங்க அங்க நிக்கிறது யாருன்னு பாருங்க அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற ஒருத்தர் சொல்றான். பார்த்தா 6 ஃபிங்கர்ஸோட அந்த மெம்பர்ஸ் கிரியோக்கு தலை வணங்குறாங்க. உங்களை திரும்ப பார்த்ததுல சந்தோஷம் மயிலார் அப்படின்னு சொல்லி அந்த 6 ஃபிங்கர்ஸோட லீடரே அவனுக்கு தலை வணங்குறான். நம்ம பிளான் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கிரியோ கேட்கவும், லார்ட் பால் சொன்னபடியே எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவன் சொல்றான். கிரியோ எங்களுக்கு துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி அந்த கைதிங்க கேட்கவும், என்னது நான் துரோகம் பண்ணிட்டேனா? நல்லா யோசிச்சு பாருங்க, நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு கிரியோ சொல்லவும், இவனை சின்ன பையன் தப்பா எடை போட்டுட்டோம், உங்க எல்லாருமே இவனை தலைவனாங்கிறாங்கன்னா இப்பதான் ஏன் எனக்கு புரியுது, இவன் உண்மையிலேயே ஒரு ஈவில் அப்படின்னு சொல்லி அந்த 11 ஏட்டிட்டோன்னு நினைக்கிறான். பாஸ் அவங்களையே தப்பிக்க விடுறதுனால நமக்கு எதுவும் ஆக போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் கேட்கவும், இவங்களை தப்பிக்க விட்டாலுமே போலீஸ் கிட்ட திரும்ப ஈஸியா மாட்டிடுவாங்க அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்றான். ஆமா அதுவா கரெக்ட் தான் அப்படின்னு அவன் சொல்றான். ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்ச உடனே உங்க மூஞ்சிலே தெரியுற அந்த எக்ஸ்பிரஷன் அது சோகோ எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு கிரியோ சொல்லிட்டு போகலாமா அப்படின்னு கேட்கறான். இந்த சின்ன பையன் எப்படி லீடரானான்னு சொல்லி எனக்கு இத்தனை நாள் புரியல அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் உங்களை பத்தி தெரியுது லார்ட் கிரியோ அப்படின்னு சொல்லி கூட இருக்கிறவன் சொல்றான். இப்போ வாட்டர் பார்க்ல இருக்கிற எல்லா பிரச்சனையுமே போயிடுச்சு அப்படிங்கிறதுனால திரும்பவும் நீங்க உங்களோட ஃபன்னை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ ரோனவேவோட அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாரு. என்னோட இந்த வாட்டர் பார்க்க வந்துட்டு காப்பாத்தின என்னோட மகன் ரோமியோக்கும் அப்புறமா இருமா அவனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி இருமாவை பாறையில கூட்டிட்டு போயிட்டு, இருமாதான் உண்மையிலேயே ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்லி இருமாவை ரொம்ப புகழ்ந்து தள்ளுதாரு. இருமா நீ செஞ்ச இந்த வீர சாகசம் இருக்கிற எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்படின்னா அந்த மேஜிக்கல் பீஸ்ட இருமா அழிச்சிட்டானா? இருமாவும் நானும் திரும்ப திரும்ப சந்திக்கிறோம்னா அதுக்கு காரணம் அப்படின்னா விதிதான் நினைக்கிறேன். நீ எப்பவுமே என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்கிற இருமா, அதனாலதான் நீ எப்பவுமே என்னோட அப்படின்னு சொல்லி கிரியோ யோசிச்சுட்டு இருக்கும்போது பால் கால் பண்ணி, கிரியோ வெளியே வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா அப்படின்னு சொல்லி கிரியோ சொல்லவோ, எதுக்குடா இப்படி சலிச்சுக்கிடுத அப்படின்னு சொல்லி அவன் கத்துறான். வால்டர் பார்க் இன்னும் அழியலன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஈவில் சைக்கிள்ல இருக்கிற எல்லா டீமன்ஸுமே அவங்களோட ஸ்ட்ரெஸ் போக்குறதுக்கு இந்த வால்டர் பார்க் வராங்க. ஆனா நான் கிரியேட் பண்ண போற உலகத்துல இதெல்லாம் தேவையில்ல. பார்டர் கண்ட்ரோல் ஆளுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துருவாங்க, அவங்க வந்தா பிரச்சனை தான், நம்ம இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பால் சொல்றான். இப்ப அவங்க எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க. நம்ம 2 பேருமே கூடிய சீக்கிரம் கண்டிப்பா சந்திப்போம் இருமா, ஏன்னா நம்ம எதிரிங்க கண்டிப்பா சந்திச்சுதான் ஆகணும் அப்படின்னு கிரியா சொல்றான். நம்ம ஹீரோ எதுக்காகவோ அந்த சைடு பாத்துட்டு இருக்கா. உடனே ஆப்ரா வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்னும் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்தாங்க உங்களோட பேக்னு கொடுக்கவும், நல்ல வேலை இதை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அதுக்குள்ள இருக்கிற ஒரு நோட்டீஸ் எடுத்து பாக்குறான். அவங்க தாத்தா கொடுத்த பிராமிஸ் நோட் அதுல இருக்கு. நம்பர் 28 டயத்துக்கு ஒழுங்கா சாப்பிடணும். நம்பர் 29 நீ தனியா இருக்கிற மாதிரி தோணுச்சுன்னா தாத்தாக்கு கால் பண்ணு. அப்புறமா 30 எல்லாரும் கூடயே சேர்ந்து ஃபன்னை கிரியேட் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு அவங்க தாத்தா சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். கவலைப்படாதீங்க தாத்தா, நீங்க சொன்ன மாதிரியே நான் எல்லாரும் கூடயே சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள நினைக்கிறான். அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா உட்காந்து அழுதுட்டு இருக்காரு. அம்யூஸ்மெண்ட் பார்க்க காப்பாத்தினதுனால நம்ம ஹீரோவையும் அவன் ஃப்ரெண்ட்ஸையும் ரோனவேவோட அப்பா ஒரு பெரிய ஹோட்டல்ல தங்க வச்சிருக்காரு. இருமாதான் என்னோட ஹோட்டலை காப்பாத்திருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர் சொல்லவும், ஆமா இப்போ உங்க வால்டர் பார்க் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இருமாவோட தாத்தா கேட்கவும், அதை இப்ப நாங்க திரும்ப கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ரோனவே அப்பா சொல்றாரு. நல்ல வேலை இருமா உனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க தாத்தா அழுதுட்டு இருக்காரு. நீங்க நினைக்கிற லெவலுக்குலாம் நான் எந்த ஒரு பெரிய ரிஸ்க்குமே எடுக்கல, அந்த டீச்சர்ஸும் அப்புறம் என்ன காப்பாத்திட்டாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா திரும்பவும் ஆள ஆரம்பிக்கிறாரு. மாஸ்டர் இருமா சொன்ன மாதிரியா அந்த 2 டீச்சர்ஸுமே வந்துட்டு இருமாவை நல்லபடியா ப்ரொடெக்ஷன் பண்ணாங்க அப்படின்னா அப்புறம் சொல்லவோ, அப்படின்னா அவங்களே இனிமே பாடி கார்ட்ஸா போட்டுற வேண்டியதா அப்படின்னு சொல்லி சாட் டீமன் சொல்லவோ, கேலகோ கொஞ்சம் டென்ஷன் ஆகிறான். ஆமா இது எல்லாத்துக்கும் யார் காரணம்னு தெரிஞ்சதா அப்படின்னு சொல்லி பாலம் கேட்கவும், எல்லார்கிட்டயும் விசாரிச்சு பார்த்ததுல யாருக்குமே அவங்கள பத்தி தெரியல, அவங்களோட மெமரிஸ் எல்லாத்தையும் அழிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேலகோ ரூமுக்கு போனா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, என்னோட ஃபன்னை நான் நல்லா என்ஜாய் பண்ணிட்டேன், எங்கேயோ போக போறது இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேலகோ மாதிரி பேசி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. கேலகோ வந்து இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு, யார் ரூம்ல என்னடா பண்ணுதீங்கன்னு கேட்கவும், ப்ரொஃபசர் நம்மளாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு உங்களுக்கு ஃபன் பார்த்தாதுன்னு
தான் தெரிஞ்சது. எங்க ரூம் வேற எங்களுக்கு போர் அடிக்காதான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க நிறைய வேல்யூபிளான திங்ஸ்லாம் இருக்குன்னு ஜாக் சொல்லுதான். அது ஒன்னோடதுல ஒழுங்கா வச்சுட்டு எல்லாரும் வெளியே போங்க அப்படின்னு சொல்லி கேலக்கோ எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுதான். அந்த பசங்க எல்லாம் மேல எவ்வளவு அக்கறையா இருக்காங்க, அவங்க எல்லாம் நல்ல பசங்க அப்படின்னு பாலம் சொல்லுவோம். அவங்க எல்லாம் ஒஸ்ட் அப்படின்னு கேலக்கோ சொல்றான். இதெல்லாம் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எலிசபெத்தா வந்துட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கா. ரோனவேவோட அப்பா இந்த கேர்ள்ஸ் எல்லாருக்குமே தனியா நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன் கொடுத்திருக்கான். வாங்க எல்லாரும் சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. இப்ப எல்லாருமே சாப்பிடுறதுக்காக அங்க போறாங்க. அந்த ஹோட்டல்ல ஒரு பெரிய விருந்தே வச்சிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களும் காமெடி பண்ணி ஃபுட்டை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுட்டையே ஒரு மலை மாதிரி அடிக்கி நம்ம ஹீரோக்காக ஸ்டடி பண்ணி கொண்டு வந்திருக்கான். நம்ம ஹீரோ எப்பவும் போல அதை அசால்ட்டா சாப்பிட்டு முடிக்கிறான். அங்க இருக்கிற சாக்லேட் ஃபவுண்டைன்குள்ள கிளாரா விழுந்து காமெடி பண்ணிட்டு இருக்கா. இருமா தனியா எங்க போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி ஆமரி நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணி வரா. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் தனியா நின்னுட்டு இருக்கா. அச்சோ அப்படின்னா நாங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இங்க தனியா நின்னுட்டு இருக்கோமா? இது அந்த ஃபர்பிடன் டெக்ஸ்ட்ல வந்து ஸ்டோரியில நடக்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி ஆமரி வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கியூட்டா மாறுதா. என்னன்னு பார்த்தா இப்ப ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்திருக்கா. ஆமரி உன்னோட ட்ரெஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்கப்போம். என்னோட ட்ரெஸ் அந்த சண்டை போட்டதுல அழுக்காயிடுச்சு, அதனாலதான் வேற ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஆமரி சொல்றா. இதுல நீ பாக்க ரொம்ப அழகா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமரி ரொம்ப வெக்கப்படுறா. நல்ல டைமிங்ல வந்திருக்கா ஆமரி, நானே உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆமரி பாக்குறா. அன்னைக்கு நம்ம ஆசைகளையும் ஆம்பிஷன்ஸையும் பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, ஃபன்னா லைஃப் என்ஜாய் பண்ணணுங்கிற அன்னைக்கு இருந்த ஆசை தான் இன்னைக்கும் எனக்கு இருக்கு. ஆனா என்னோட ஆம்பிஷன்ஸ், என்னோட கோல் அது என்னங்கிறது இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சது. என்னோட ஆம்பிஷனை நான் அடையிறதுக்காக கண்டிப்பா கஷ்டப்பட்டு போராடுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். இருமா நான் ஒவ்வொரு தடவை உன்னை பார்க்கும்போது நீ எனக்கு ஜொலிக்கிற மாதிரியே தான் தெரியற, நீ எப்பவுமே என்ன ஆச்சரியப்படுத்திக்கிட்டே இருக்க இருமா அப்படின்னு ஆமரி யோசிச்சுட்டு, இருமா உன்னோட ஆம்பிஷன்ஸ் என்னோட ஆம்பிஷன்ஸை விட ரொம்பவுமே பேராசை பிடிச்சதா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லுவோம். அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்னோட ஆசைகளுக்காகவும் நான் கண்டிப்பா போராடுவேன் இருமா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு, இருமா நீ எங்கேயாச்சும் வெளியே போகணும்னு ஆசைப்படுறியா, நம்ம ரெண்டு பேர் மட்டும் தனியா எங்கேயாச்சும் வெளியே போவோமா அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கறா. அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. இருமா கீழே கேட்கலாம் செமையா இருக்குது அப்படின்னு கிளாரா சொல்றா. ஆமா மாஸ்டர் நீங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் சொல்றான். ஆமரி நீ சொன்னதை நம்ம ஹீரோ சொல்ல வருவோம், அது ஒண்ணும் இல்ல மறந்துரு அப்படின்னு ஆமரி சொல்றா. எனக்கு உன் கூட சேர்ந்து தனியா போறதுல விருப்பம் தான், நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமரி அப்படியே ஷாக்காய் கீழே விழுந்ததா. சார் உண்மையா தான் சொல்றீங்களா? இருமாவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் தான் வந்துட்டு அந்த வால்டர் பார்க்க காப்பாத்தினாங்களா அப்படின்னு கேட்கவும், ஆமா பேப்லஸ்ல படிக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் தான் என் வால்டர் பார்க்க காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுலயே முக்கியமா என் பேரை இருமா தான் அந்த பீஸ்ட் எல்லாத்தையும் அழிச்சான். உண்மையிலேயே இருமா ஒரு ஹீரோ தான், ஹீரோய்க்கு அந்த எல்லா பீஸ்டையும் அழிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சாலமன் இன்டர்வியூல சொல்லுவோம். நம்ம ஹீரோ சம ஷாக் ஆகுறான். இருமாவை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக கூட்ட ஆளும்போது ஹோட்டல் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் தடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு வந்து பாப்புலரா இருக்கிறதே பிடிக்காது. இப்ப நம்ம ஹீரோவை எல்லாரும் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க தாத்தாவை எதுவும் ஆகாது கவலைப்படாதான்னு சொல்லுவோம். இப்படி ஆகுறதுக்கு காரணமே நீங்க தான் சார் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். இருமா நாங்க எல்லாருமே பின்வாசல் வழியா வெளியே போறோம், ஆனா நீ உன்னோட வீட்டுக்கு போனாலுமே எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் சொல்லுவோம். ஆமா அப்படின்னு ஆஸ் சொல்றான். வேணா நீங்க என்னோட வீட்டுல தங்குறீங்களா அப்படின்னு கிளாரா கேட்கவும், உனக்கு வீடு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி ஆஸ் காமெடி பண்ணுவோம். அதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. ஃபர்ஸ்ட் டைமா நான் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போக போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கா. கிளாராவோட வீடு ஒரு காட்டுக்கு நடுவில் தான் இருக்கு. அந்த காடு ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. வேலைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த கார்டுல கரெக்டா வழியை கண்டுபிடிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. காடு ரொம்ப வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி ஆஸ் பாத்துட்டு இருக்கான். இதுதான் என்னோட வீடு அப்படின்னு சொல்லி கிளாரா காமிக்கிறா. இப்ப அவங்க எல்லாருமே பக்கத்துல பக்கவோ வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு வெல்கம் சாங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு பிரதர் மட்டும் வீட்ல இல்ல அப்படிங்கறதையும் சொல்றாங்க. இவங்க கெஸ்ட் வெல்கம் பண்றதே வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இவங்க வீட்டுக்கு கெஸ்ட் வர்றதே வித்தியாசம் தான் அப்படின்னு சொல்லி ஆஸ் சொல்றான். அவங்கள மீட் பண்ணதுல சந்தோஷம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா ஆஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் அவ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலே ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அவ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. அவ தம்பியோ தங்கச்சியோ எப்போ போல மத்தவங்க மேல ஏற பக்கவா அவங்க அம்மா பிடிக்கிறாங்க. பசங்களா வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப எல்லாருமே வந்து தங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப திரும்பவும் அவங்க பாட்டு பாட ஆரம்பிக்குவோம். திரும்பவுமா அப்படின்னு சொல்லி ஆஸ் ஷாக் ஆகுறான். வால்டர் பார்க்ல இருந்து அவங்க வீட்டுக்கு வர்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கான். சாக்லேட்ல கிரியேட் பண்ண வால்டர் கேஸ்ல ஆஸ் வாங்கிட்டு வந்திருக்கான். என்னது சாக்லேட்டா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாது மேல பாயிறாங்க. பசங்களா அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு அவங்க அம்மா சொல்லுவோம். சரின்னு விட்டுறாங்க. இப்ப கடைசியா நம்ம ஹீரோவை ஆஸ் அவங்க வீட்டுக்குள்ள போகலாம்னு சொல்லி ரெடி ஆகுறாங்க. இடது கால் வச்சு உள்ளவங்க அதுதான் எங்க ஃபேமிலி பழக்கம் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பிக்கு சொல்றாங்க. வேலைக்கு ஃபேமிலி தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு உள்ள வரணும் அப்படின்னு சொல்லி அவன் தம்பி சொல்லுவோம். இதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி ஆஸ் பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி பண்றான். ஆமா அவங்க ரெண்டு பேர்ல யாரு எங்க அக்காவோட பாய் ஃப்ரெண்டு, ஒருவேளை அந்த ஸ்பார்க்லா இருக்கிற அந்த பையனா இருக்குமோ அப்படின்னு சொல்லி அவங்க பார்த்துட்டு, ஆனா இருமாவை பத்தி தான் அவ பேசுவா அப்படின்னு சொல்லுவோம். டக்குனு கிளாரா வந்து அவங்களை கூட்டிட்டு போயிருந்தா. அவங்க வீடு மட்டும் இல்ல, அவங்க வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களுமே ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. அந்த சின்ன பசங்க விளையாடுற பேர்ல ஆசை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபாரஸ்ட்குள்ள இந்த ஃபேமிலி ரொம்பவே சூப்பரா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லுவோம். எங்களுக்கு இன்னும் நிறைய இடங்கள் இருக்கு, ஆத்து பக்கம் ஒண்ணு குளத்து பக்கம் ஒண்ணு அப்படின்னு சொல்லி அவங்க காமெடி பண்றாங்க. இதுதான் மோக்கோ சாக்கோ அப்படின்னு சொல்லுவோம். என்னது அப்படின்னு கேட்கவோ இது சாதாரண பண்ணு தான் சொல்லுவோம். அப்படின்னா பண்ணுன்னு சொல்லி தெரிய வேண்டியதானே அப்படின்னு சொல்லி ஆஸ்திட்டு, ஆனா இவ ஃப்ரைடு சிக்கனுக்கே மோக்கோ சிக்கன்ல ஒரு பேரை சொன்னா இவ கிட்ட நான் எதையும் ப்ராப்பரா எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு ஆசை யோசிச்சுட்டு இருக்கான். கிளாராவோட தங்கச்சி ஒரு கதை புக்கை ரீட் பண்ண சொல்லுவோம். நான் இதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளாரா சின்ன வயசு போட்டோவை வந்துட்டு நம்ம ஹீரோக்கு அவங்க அம்மா காமிக்கிறாங்க. கிளாராவோட தம்பி தங்கச்சியோ கிளாராவோ பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆஸ் பாத்துட்டு இருக்கான்.
அம்மா இதெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கிளாரா ஓடி வரா. அவளோட தம்பி 2 பேரும் அவளை தடுக்கிறாங்க. கிளாரா இதுல உண்மையிலேயே நீ ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்லுவா. அவ வெக்கப்பட்டுக்கிட்டு உண்மையாவா அப்படின்னு கேக்குறா. ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கிளாராவோட சின்ன வயசு போட்டோ காமிச்சா அவங்க அம்மா நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இதை பாக்காதீங்க போதும் அப்படின்னு சொல்லி கிளாரா வெக்கப்பட்டுக்கிட்டே அதை வாங்கிருக்கா. இதோட பார்ட் 2 ஒன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா பாக்கெட் யூஸ் பண்ணி அடுத்தது எடுக்கவோ வேண்டாமா அப்படின்னு சொல்லி அவ கெஞ்சிட்டு இருக்கா. சரி ஷாப்பிங் போறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லவோ இந்த இடத்துக்குள்ள ஷாப்பிங் இருக்கா, வர்ற வழியில ஏதாச்சும் ஷாப்பிங் மால் இருந்துச்சா, நான் அதை பார்க்க மிஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி ஆஸ் யோசிக்கிறான். ஆமா இந்த இடத்துல ஷாப்பிங் இருக்கு கவனிக்கலையா அப்படின்னு கிளாரா கேட்கிறா. எனக்கு செமையா பசிக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ மாஸ்டர் நீங்க நிறைய சாதனைகளை பண்ணி டயர்டா இருப்பீங்க, இதை நான் மறந்தே போயிட்டேன், உங்களுக்கு சூப்பரான ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிளாராவோ சொல்லவோ ஹேய் என்னோட லைனை நீ காப்பி அடிக்காத அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்து சொல்லவோ இல்ல நானும் இருமாக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி யார் பெஸ்டான சாப்பாடு செய்ய போறாங்கன்னு ஒரு சண்டை வருது. பார்த்தா அந்த காட்டுக்குள்ள விளைஞ்சிருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸ் தான் இவங்க ஷாப்பிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த காட்டுக்குள்ளேயே வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்கு, யார் பெஸ்டா கலெக்ட் பண்றாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு பாட்டை வர ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் கிளாரா ஃபேமிலியை காமிச்சாங்க அப்படின்னாலே கண்டிப்பா அதுல ஒரு பாட்டு இருக்கும். டோரிமான்ல வர்றதை விட இதுல ரொம்பவுமே அட்வான்ஸ்டா இருக்கு. ஏன்னா மரத்திலேயே ஷவர்மால்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. கை கால் முளைச்சு ஓடுற முள்ளங்கி அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றுமே காமெடியா தான் அந்த இடத்துல இருக்கு. ஒவ்வொருத்தங்களுமே வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்களை அதுல கலெக்ட் பண்ணி போடுறாங்க. ஈவன் ஜெல்லி எல்லாம் வந்துட்டு மரத்துல இருந்தே எடுக்கிறாங்க. அண்ட் இந்த பாட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பாடை பத்தி தான் வந்துட்டு அவங்க பாடி இருப்பாங்க. ஒரு வழியா அவங்க ஷாப்பிங் முடிக்கிறாங்க, பாட்டு முடியுது. ஆஸ் வந்துட்டு பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க. ஆனா கிளாரா வருது பாக்குறதுக்கே ரொம்பவும் பயங்கரமா இருக்கு. உன்னோட பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தாலும் அது டேஸ்ட் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. இல்ல நீ போய் சொல்ற அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு அதை சாப்பிட்டு பாக்குறான். பார்த்தா உண்மையிலேயே அது கேவலமா தான் இருக்கு. பசங்களா ஷாப்பிங் இன்னும் முடியல, ஒரு முக்கியமான அல்டிமேட் இன்கிரீடியன்ட் இருக்கு, அதை போட்டா சாப்பாடு ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கிளாராவோட அம்மா சொல்லுவோம். நம்ம ஹீரோக்கு வயித்துல பசி எடுக்கிற சவுண்ட் கேக்குது. இருமாக்கு நான் தான் பெஸ்டான சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் யோசிக்கிறாங்க. அந்த அல்டிமேட் இன்கிரீடியன்ட் போட்டா இந்த உலகத்துல இருக்கிற செஃப் எல்லாரும் செய்யற சாப்பாடை விட 10 மடங்கு சூப்பர் டேஸ்டா இருக்கும். அது ஒரு ஃபிஷ் மாதிரி, அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல, அது கிடைக்கிறது ரொம்ப ரேர் அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அதை கேட்கும் போதே நம்ம ஹீரோக்கு நாக்குல எச்சி விடுது. திரும்பவும் பசி எடுக்கிற சவுண்ட் கேட்கவும் ஈரமாக்காக வச்சு கண்டிப்பா நான் அதை எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றான். அந்த அல்டிமேட் இன்கிரீடியன்ட் என் பேரை கேட்டாலே பயந்துரும், அதை நான் புடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளாரா தம்பி சொல்றான். அந்த அல்டிமேட் இன்கிரீடியன்ட் என்னாலும் சரி நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மனசுக்குள்ள ஆனா அது பார்க்க எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவன் யோசிக்கிறான். நாங்க அதை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி ஆசோ கிளாராவோ போகவோ ஆனா நீங்க எங்க போறீங்கன்னு உங்களுக்கு தெரியாதுல அப்படின்னு நம்ம தம்பி கேட்கவோ ஆமா அப்படின்னு சொல்லி அவங்க கீழே விழுறாங்க. மேப்புங்கிற பேர்ல அவங்க அம்மா காமெடியா ஏதோ வரைஞ்சு கொடுத்து இந்த இடத்துல தான் அது இருக்குன்னு சொல்லவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. அந்த மலைகள் இருக்கிற இடத்துல அந்த குகையில தான் அது இருக்குன்னு சொல்லவோ இப்ப எல்லாருமே அந்த குகை முன்னாடி போய் நிக்கிறாங்க. பிக் சிஸ்டர் உனக்கு பயமா இருந்தா ஏன் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவன் தம்பி சொல்லவோ அதெல்லாம் எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சொல்லி கிளாரா சொல்றா. நீங்க 2 பேருமே எங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட், சோ நீங்க இதை பண்ண தேவையில்லை அப்படின்னு நம்ம தம்பி சொல்லவோ நம்ம ஹீரோ ஹாப்பி ஆகுறான். இருமாவை பார்த்து என்ன சொன்ன வால்டர் பார்க்கையே காப்பாத்தின ஹீரோவா அவனை போய் பின்னாடி நிக்க சொல்றியா அப்படின்னு கிளாரா சொல்லுவா. ஆமா அப்படின்னு சொல்லி ஆசோ சொல்றான். ஆமா நீங்க என்ன பண்ணீங்க அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி ஆசை பார்த்து அவங்க கேட்கவோ ஆஸ் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அமைதியா நிக்கிறான். அந்த மான்ஸ்டர் வர்ற சவுண்ட் கேட்கவோ எல்லாரும் ரெடி ஆகுறாங்க. பார்த்தா அது இவங்க பின்னாடி வந்து நிக்குது. ஷார்க் மாதிரியான ஃபேஸ் இருக்கு, டொமேட்டோ அண்ட் கேரட்டான ஆன கால்கள், பின்னாடி இருக்கிற 2 காலுமே கரியால ஆன மாதிரி இருக்கு. பனானா வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லி எல்லாமே அந்த மிருகத்து மேல இருக்கு. ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் கறின்னு சொல்லி எல்லாமே இதுல இருக்கு. இதுதான் கண்டிப்பா அல்டிமேட் இன்கிரீடியன்ட்டா இருக்கும், அதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருந்தா அதோட டென்டக்கல்ஸ் மாதிரி இருக்கிற ஒண்ணு யூஸ் பண்ணி கிளாராவோட தம்பி 2 பேரையும் அது பிடிச்சிருது. ஆஹா இதோட ஸ்மெல்லே டேஸ்டா இருக்கே அப்படின்னு சொல்லி அவனுங்க காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதோ நான் உங்களை காப்பாத்துறேன் அப்படின்னு கிளாரா சொல்லவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவ தம்பி கத்துறாங்க. ஃபெமிலியரை சமன் பண்ணி கிளாரா என்னடானா காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஆஸ் வந்துட்டு அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். அதே என்னடானா ஒரு பாத்திரத்தை வச்சு ரொம்பவுமே ஈஸியா தடுத்துடுது. உடனே ஆஸும் நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறாங்க. ஆஸ் திரும்பவும் ஃபயரை வச்சு அட்டாக் பண்ணுவோம். அது என்னடானா ஹோம் ரன்னே அடிச்சிருது. கிளாரா தம்பி 2 பேரையும் அவங்க சாப்பிட போகும். கிளாராவை பாக்கெட்ல இருந்து நிறைய மீட்டை வர வச்சு அதை சாப்பிட வைக்கிறா. ஆஸ் வந்துட்டு இந்த சான்ஸை பயன்படுத்தி டக்குனா அவங்க தம்பி 2 பேரையும் காப்பாத்துறான். அந்த மிருகத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி ஆஸ் வந்துட்டு பாயும் போது அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். எனக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னா மாஸ்டர் இருமா ரொம்பவும் கஷ்டப்படுவாரு அப்படின்னு சொல்லி சார்நாத் சொன்னதை அவன் யோசிச்சு பாக்குறான். உன்னோட கோல் அந்த மான்ஸ்டரை தோக்கடிக்கணுங்கிறது இல்ல, உன்னோட கோல் என்னவோ அதுக்காக போராட அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பா. உடனே இப்ப அவனோட பீஸ்ட சமன் பண்ணி அவங்க எல்லாரையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிருந்தான். இருமாக்காக ஆஸ் ரிஸ்க் எடுத்தாலுமே அந்த இடத்துல சின்ன பசங்க இருக்காங்க. இருமாவோ கஷ்டப்படுவா, யாருக்கும் எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு சொல்லி தான் ஆஸ் அங்க இருந்து கூட்டிட்டு போயிருந்தான். பசங்களை அவங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நான் இங்க வந்தேன். பசங்க மலையா கை வச்ச அப்படின்னு சொல்லி கிளாரா அம்மா அதை ஒரே குத்துல காலி பண்ணிட்டாங்க. அந்த அல்டிமேட் இன்கிரீடியன்ட் வச்சு இப்ப அவங்க அம்மா சமைக்கிறாங்க. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற பசங்க கூட ஜாலியா குளிச்சு விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அம்மா சமைச்சு முடிக்கவோ நம்ம ஹீரோ எப்பவும் போல நிறைய சாப்பிட்டு முடிக்கிறான். கிளாரா அவ கையால நம்ம ஹீரோக்கு சாப்பாடு ரெடி பண்ணிருக்கா. இப்ப நைட் ஆகுது. நம்ம ஹீரோ போட்டிருக்க அதே மாதிரியே வந்துட்டு ஆஸ் ஒரு ட்ரெஸ் வாங்கி போட்டிருக்கான். சரி வாங்க பிள்ளை போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கிளாரா வந்து கூப்பிடுவோம். இல்ல நாங்க ரொம்ப டயர்டா இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி அப்படின்னா வாங்க என் மடியில வந்து படுத்துக்கோங்க அப்படின்னு கிளாரா சொல்றா. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், நான் என்ன டக்குனா தூங்கி இருப்பேன் அப்படின்னு சொல்றான். கிளாரா தட்டி கொடுக்கவுமே அப்படியே பார்த்தா ஒரே செகண்ட்ல ஆஸ் வந்துட்டு தூங்கியிருக்கான். ஏமா நீ வா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஹீரோ வேண்டாம் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோவையும் மடியில படுக்க வச்சு அவ ஒரு பாட்டு பாடுறா. அண்ட் இந்த பாட்டை கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். கிளாராவோட வாய்ஸும் சூப்பரா இருக்கும். கிளாராவோட அந்த தாலாட்டு பாட்டை கேட்டு எல்லாருமே அப்படியே தூங்குறாங்க. ஈவன் வெளியே இருக்கிற மான்ஸ்டர்ஸ் முதற்கொண்டு தூங்குது. உண்மையிலேயே இது ரொம்பவும் நல்லா இருக்கு. இவ்வளவு நேரம் நான் போராடி ரொம்பவும் டயர்டா இருந்தேன், ஆனா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவா அப்படியே தூங்கிருந்தான்.
அவங்க ரெண்டு பேருமே பாட்டு பாடி தூங்க வச்சதுல கிளாரா ரொம்பவுமே ஹாப்பியா இருக்கிறா. இப்போ அடுத்த நாள் காலையில ஆகுது. உழைச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஓட்டு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன காய்கறி தேவையோ அதை கலெக்ட் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஆஸ் கிளாரா 3 பேருமே சேர்ந்து தான் வந்து காய்கறியை எடுத்துட்டு இருக்காங்க. எதனால இந்த காய்கறி கத்துது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தவறி கீழே விழ போறான். அவங்க அம்மா இந்த ஹாப்பியான மொமெண்ட் அப்படியே ஒரு போட்டோ எடுத்து கிளாராவோட அந்த மெமரிஸ் இருக்கிற அந்த ஆல்பம்ல வைக்கிறாங்க. ஆமரியோட அப்பா என்னடான்னா கிளாராவோட வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காரு. அப்பா கிளாராவோட வீட்டுக்கு வந்திருக்காரு. உள்ள இவங்க எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஹாலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்க போய் என்ன அப்படின்னு போய் பாக்குறாங்க. நான் நேஷனல் பார்டர் கண்ட்ரோல்ல வேலை பாக்குறேன். லிட்டில் இருமா, நான் உன்னை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. நம்ம ஹீரோவா அவரை தனியா போய் பேசுறாங்க. உன்னோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து நான் உன்னை பாக்குறதுக்கு என்ன மன்னிக்கணும். பிரஸ் மீடியா அப்படின்னு சொல்லி எல்லார்கிட்டயும் பேசி இருமாக்கு பிரைவேசி வேணும், அதுல தலையிடாதீங்கன்னு சொல்லிட்டேன். சோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல. இன்டர்வியூஸ்ல இந்த மாதிரி பேட்டி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி உங்க தாத்தாக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டேன். இனிமே எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லவோ, அப்படின்னா நான் வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹாப்பியா அவர் அங்க இருந்து கிளம்புவோம். ஆமரி எப்படி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவுமே அவர் செம டென்ஷன் ஆகுவோம். நம்ம ஹீரோக்கு பயம் வந்துருது. அவ ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிட்டு இருக்கா, வேற எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்புறாரு. இங்க ஆமரியுமே உட்காந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஏதோ ஒரு விஷயத்தை எழுதிட்டு இருக்கா. அவ்வளவு படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா இருமா கூட டேட்டிங் போறதுக்கான பிளான் அவ ரெடி பண்ணி வச்சிருக்கா. ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ்ல வர எல்லா விஷயத்தையுமே நான் எழுதி வச்சிட்டேன், கண்டிப்பா இது சக்சஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி இருமாக்கு இப்ப கால் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறா. ஆனா கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கவுமே அவளுக்கு ரொம்ப பதட்டமா அவன் கூட நான் ரீடிங் செஷன்ல எப்பவோ தனியா தான் இருப்பேன், இதுக்கு எதுக்காக நான் பயப்படுறேன், தனியா இப்ப வெளியே போறான் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ பயந்துட்டு இருக்கவோ பார்த்தா இருமாவே அவளுக்கு மெசேஜ் பண்றான். என்னோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நான் இனிமே ஃப்ரீ தான், நம்ம தனியா வெளியே போலான்னு சொன்னல, எப்ப வேணா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நாளைக்கு மதியம் இந்த லொகேஷனுக்கு வந்துரு அப்படின்னு சொல்லி ஆமரி லொகேஷன் அனுப்பி வச்சிருக்கா. அது கூடவே சேர்த்து இந்த தடவை வேற யாரும் கிடையாது, நம்ம 2 பேர் மட்டும் தான் தனியா தான் போகணும், நம்ம 2 பேர் மட்டும் தான் அப்படின்னு போட்டிருக்கா. நம்ம ஹீரோ என்ன சொல்ல போறான்னு அவளுக்கு பதட்டமா இருக்கு. ஒருவேளை இருமாக்கு அந்த லொகேஷன் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவ அந்த காமிக் புக்ல இருக்க விஷயத்தை யோசிச்சு பாக்குறா. சர்ப்ரைஸா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அவ படிச்ச இடத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பான். நான் இடத்த அவன் கிட்ட சொல்லாம சர்ப்ரைஸ் இருக்கணும்னு சொல்லி தான் அவனுக்கு லொகேஷன் மட்டும் அனுப்புனேன். இருமாக்கு லொகேஷன் ஒருவேளை தெரியாம போயிருமோ அப்படின்னு சொல்லி ஆமரி வந்து யோசிச்சுட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு ஓகே தான், நான் வந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி கூடவே ஒரு எமோஜி அனுப்பி வைக்கிறான். ஆமரி ரொம்ப ஹாப்பியா ஆகுறா. நானும் இருமாவோ உண்மையிலேயே டேட்டிங் போக போறோம், ஆனா வெயிட் பண்ண, நான் இப்பவே ஹாப்பியா இருக்க கூடாது, நாளைக்கு மேபி எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. நைட்டு தூங்காம லைட் போட்டு நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கா. ஆமரி என்ன சவுண்ட், இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கறாரு. ஆனா அவ ஆன்சரே பண்ணல. என்னாச்சு அப்படின்னு சொல்லி அவர் கதவை திறந்து பாக்காரு. இந்த ட்ரெஸ் அன்னைக்கு தான் இருமா பார்த்தா, எந்த ட்ரெஸ் போடுறது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஆமரி இருமா கூட சேர்ந்து நாளைக்கு வெளியே போறியா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கப்போ, அப்பா ஏன் கதவை திறந்தீங்க அப்படின்னு அவ கேட்கறான். அவனை கூப்பிட்டுட்டே இருந்தா உனக்கு தான் கேட்கவே இல்ல, என்னாச்சு உன்கிட்ட ட்ரெஸ் இல்லையா, நாளைக்கு வேணா நம்ம ஷாப்பிங் போய் ட்ரெஸ் எடுப்போமா அப்படின்னு அவங்க அப்பா கேட்கப்போ, என்னது நாளைக்கா, இல்ல வேண்டாம் அப்படின்னு அவ சொல்லவோ சின்ன வயசுல இருந்து அவர் யோசிச்சு பாக்குறாரு. அப்பா ரெண்டுல எது நல்லா இருக்கு அப்படின்னு ஆமரி கேட்கப்போ, ரெண்டுமே உனக்கு கியூட்டா தான் இருக்கும் சொல்லலாம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லவோ, அப்பா உங்களுக்கு பிடிச்ச ஏதாச்சும் ஒன்ன செலக்ட் பண்ணுங்க, ஏன்னா நாளைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட இருக்க போறேன் அப்படின்னு அவ சொல்லிருப்பா. நாளைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, சோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லவோ, எப்படி இருந்த பொண்ணு எப்படி மாறிட்டா அப்படின்னு சொல்லி அவர் மயக்கம் போட்டு கீழ் விழுறாரு. அப்பா அப்படின்னு சொல்லி ஆமரி கதறதா. இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஆமரி சொன்ன லொகேஷனுக்கு நம்ம ஹீரோ வந்து பாக்குறான். என்னோட கோல் இன்னைக்கு நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி ஆமரியோ ரெடி ஆகுறா. நெதர்வேல்டுல அக்வேரியம்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கா. உடனே ஆமரி கூப்பிடுவோம். ஆமரியோட அந்த ட்ரெஸ் பார்த்துட்டு நம்ம ஹீரோ வாயடைச்சு போய் நிக்கிறான். ஆமா ஆமரி இந்த இடத்துல ஸ்விம்மிங் பூலும் இருக்கானு கேட்கும்போது, ஆமா இந்த இடத்துல அக்வாரியமும் இருக்கு, இன்னொரு சைடு ஸ்விம்மிங் பூலும் இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இந்த இடம் உண்மையிலேயே அட்டகாசமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமரி ஹாப்பி ஆகுறா. ஆனா நான் என்னோட ஸ்விம்மிங் ட்ரெஸ் கொண்டு வரல நம்ம ஹீரோ சொல்லுவோம். இங்க ரெண்டுக்கு ட்ரெஸ் தருவாங்க அப்படின்னு ஆமரி சொல்றா. நம்ம ஹீரோவா அதை வாங்கி போட்டு வரான். இருமா உண்மையிலேயே இதுல நீ கியூட்டா இருக்க அப்படின்னு அவ சொல்லுவோம். ஆக்சுவலி இதை நான் அப்பவே சொல்லிருக்கணும், உன்னை பார்த்ததுல வாய் அடைச்சு போய் நின்னுட்டு சொல்ல மறந்துட்டேன், நீ பாக்க ரொம்ப கியூட்டா இருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆமரி ரொம்பவும் வெக்கப்படுறா. டேட்டிங்ல ஃபர்ஸ்ட் சீக்கிரட்டா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வருது, மிஷன் சக்சஸ் அப்படின்னு சொல்லி ஆமரி நினைக்கிறா. ரெண்டாவது கையை பிடிக்கணும், நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிற இன்ஃபர்மேஷன் மட்டும் கரெக்டா பண்ணா இதோட முடிவுல கண்டிப்பா இருமா என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரி தூக்கிட்டு போவான், அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள அந்த ஒரு விஷயம் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆமரி இப்ப பொங்கி இல்லரா. சோ இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஹீரோவோட கையை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவ பாத்துட்டே வந்துட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோ அங்க இருக்கிற மீன்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருக்கா. கையை எப்படியாச்சும் நாங்க கோர்த்துக்கிடணும், கையை கோர்த்துக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருமா உன்னோட கையை நான் பிடிச்சுக்கிடுவா அப்படின்னு சொல்லி அவ தொடுறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட ஷோல்டருக்கு தான் அவ கை எட்டுது. ஒண்ணு இல்ல அப்படின்னு சொல்லி அவ சமாளிச்சுட்டு, இருமா குட்டியா இருப்பான்னு எனக்கு தெரியும், ஆனா அவனோட கைகள் எனக்கு எட்டாத தூரத்துல இருக்கு, ஒருவேளை நான் ரொம்பவும் பெருசா இருக்கனா அப்படின்னு சொல்லிட்டு அவ ஷாக் ஆகுறா. சோ கைகளை பிடிக்கிற மிஷன் ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. இப்ப அடுத்தது வாட்டர் ஸ்லைட் பண்ற ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆமரி நம்ம 2 பேர் இதுல ஒண்ணா போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஓஎஸ் அப்படின்னு சொல்லி ஆமரி சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த பையன் முன்னாடி உட்காந்து நம்ம தோல்ல சாஞ்சிட்டு வருவா அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சு பாக்குறா. பார்த்தா இங்க என்னடா நம்ம ஹீரோ முன்னாடி உட்காந்து இவா பின்னாடி உட்காந்துருக்கா. சரி மாத்தி உட்காந்தாலும் என்ன, எப்படியும் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சா. அது மின்னல் வேகத்துல ஒரே செகண்ட்ல அந்த ரைடு முடிஞ்சிருது. எங்களோட ரொமான்டிக் டைமிங்கை விட நான் பயந்ததுதான் அதிகமா இருந்துச்சு, சோ இதுவோ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி ஆமரி வருத்தப்படுறா. இருந்தாலும் நான் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஹே இருமா நம்ம அங்க போலாமா அப்படின்னு சொல்லி ஆமரி கூப்பிடுறா. நம்ம ஹீரோவோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவ பின்னாடியே போறான். அந்த அக்வாரியம்குள்ளேயே ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரியும் மினி பீச் மாதிரியும் செஞ்சு வச்சிருக்காங்க. இது பாக்குறதுக்கு உண்மையான பீச் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான்.
அடுத்த ஸ்டெப் லவ்வர்ஸ் ரெண்டு பேரும் தண்ணியை ஒருத்தங்க மேல தூக்கி அடிச்சு விளையாடுறது அப்படின்னு சொல்லி ஆமரி எதிர்பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கா. பார்த்தா நம்ம ஹீரோவே அவ மேல தூக்கி தண்ணி அடிக்கிறான். உடனே அவளும் வந்துட்டு தண்ணியை தூக்கி அடிக்கிறங்கிற பேர்ல ஒரு பெரிய அலையவே கிரியேட் பண்ணி விட்டுருதா. அவ்வளவுதான், தண்ணியை வச்சு விளையாடுற இந்த பிளானுமே இப்ப ஃபெயிலியர்ல தான் முடிஞ்சிருக்கு. லவ்வர்ஸ் ரெண்டு பேருமே பீச் வாலிபால் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்ப ஆமரி வந்துட்டு ஆள விளையாடலாம் அப்படின்னு யோசிக்கிறா. எல்லாத்தையுமே நான் தப்பு தப்பா பண்ணிட்டேன், இருமா என்ன தப்பா நினைக்க கூடாது, இதுலயாச்சும் நான் கொஞ்சம் பின்வாங்கணும் அப்படின்னு சொல்லி லைட்டா அடிக்கணும்னு சொல்லி யோசிச்சுட்டு ஆனா செம ஃபோர்ஸா அடிச்சிருதா. அச்சோ என் லைஃப்ல நான் பின்வாங்கினதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருமா கிட்ட சாரி கேட்கிறா. ஆமரி இந்த தடவை பாஸ் பண்ண கண்டிப்பா நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வெறித்தனமா நின்னுட்டு இருக்கான். உன்னோட முயற்சியை நான் பாராட்டுறேன், ஆனா இதுல ரொமான்ஸே இல்லையே அப்படின்னு சொல்லி ஆமரி வருத்தப்படுறா. சோ இந்த பிளான் ஃபெயிலியர் தான். இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. காட்டு அப்படின்னு சொல்லி லவ்வர்ஸ்குள்ள ஓட்டி விட்டுக்கிடுவாங்க. சோ அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிச்சுட்டு இருக்கா. ஐஸ்கிரீமுக்கு மேல ஆக்டோபஸ் மாதிரியான ஒன்னும் இருக்கு, அது அந்த இடத்தையே நாசமாக்கிறது. அதே என்னடானா நம்ம ஹீரோக்கு அந்த ஐஸ்கிரீமை ஊட்டி விட்டுட்டு இருக்கு. ஸோ ஊட்டி விட்ற இந்த பிளானும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்படியே போய்கிட்டு இருந்தா இருமா என்ன ரொம்பவும் தப்பா தான் நினைப்பா அப்படின்னு சொல்லி ஆமரி வருத்தப்பட்டு இருக்கா. ஹே ஆமரி, உன் தலைமுடியில ஐஸ்கிரீம் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதை எடுத்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு கேட்கறான். அவ்வளோ ஓகே தான் அப்படின்னு சொல்றா. மக்கள் எல்லாரும் ஹாப்பியா கத்திட்டு இருக்காங்க. என்னன்னு போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போறா. பார்த்தா அந்த இடத்துல நிறைய டாய்ஸ் இருக்கு. இது தாத்தாக்கு பிடிக்கும், அப்புறமா இது ஆஸ்க்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒன்னு ஒன்னா எடுத்துட்டு இருக்கான். இருமா இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கால அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு வந்துட்டு ஆனா என்னோட மிஷனை நான் இதனால ஃபெயிலியர் ஆக்க கூடாது அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தா. கிளாராக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்கான். ஆமரி லைட்டா ஜெலஸ் ஆகுறா. இதுதான் கிளாராக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ இருக்கவும் ஹே இருமா, பொண்ணுங்களுக்கு கியூட்டா இருக்கிற விஷயம் தான் பிடிக்கும், இதை போய் கிளாராக்கு கூட அப்படின்னு அவ கொடுத்துட்டு அச்சோ என்னோட எதிரிக்கு நானே ஹெல்ப் பண்றதே அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கிறா. ஆமரி எப்பவுமே ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல ஹார்ட் ஒர்க் பண்ணியே தான் நான் பாத்திருக்கேன். அவ உண்மையிலேயே ஃபன்னை என்ஜாய் தான் பண்றாளா அப்படின்னு சொல்லிட்டு ஆமரி நீ என்ஜாய் பண்றியா அப்படின்னு கேட்கப்போ ஆமா நல்லாவே என்ஜாய் பண்றா அப்படின்னு அவ சொல்றா. அவ கியூட்டா இருக்கிறத பார்த்துட்டு ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு தான் நான் என்ஜாய் பண்றேன், நான் எனக்கு இந்த ஃபன் எல்லாம் பார்த்தா இன்னும் அதிகமா தேவை அப்படின்னு சொல்லி ஆமரி யோசிக்கிறா. இருமா கூட வந்திருக்கிற இந்த டேட்டிங் சூப்பரா போறதுக்குன்னு ஒரு வழி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் ஒரே ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு ஆமரி சொல்லுவோம். நம்ம ஹீரோவோ ஓகே அப்படின்னு சொல்றான். ஃபார்ச்சூன் டெல்லிங் மேக்கோ அப்படிங்கிற ஒருத்தங்க இருக்காங்க. அதாவது அவங்க வந்துட்டு ஃபியூச்சரை கரெக்டா சொல்லுவாங்க. யார் ஃபியூச்சர்ல யாரை கல்யாணம் பண்ணுவாங்கிற ஜோடி அவங்க அந்த இடத்துல சேர்த்து வைப்பாங்க. அந்த இடத்துக்கு தான் ஆமரி நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வந்திருக்கா. இதுவாச்சும் சக்சஸ் ஆகும் நம்புறேன் அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. எல்லாரும் தயாரா அப்படின்னு சொல்லி இப்ப அவங்க ஷோவை ஆரம்பிக்கிறாங்க. மீகோ அப்படிங்கிறது பார்த்தா ஒரு லிசர்டு தான். இந்த மீகோ அவங்களோட லைஃப் பார்ட்னரை கரெக்டா அவங்க கூட சேர்த்து வைப்பாங்க. இவங்க ரொம்ப நாளாவே டயட்ல தான் இருக்காங்க, எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லி அவங்க காமெடியா பேசிட்டு இருக்காங்க. அதை இருக்கிற பசிக்கு விட்டா என்ன இருமா ஒன்னவே முழுங்கிருவா போது அப்படின்னு சொல்லி ஆமரி திரும்பி பார்த்தா உண்மையிலேயே அது நம்ம ஹீரோவை முழுங்க போது. யாரு பதட்டப்படாதீங்க, மீகோ இதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் பண்ணதில்ல, அது கண்டிப்பா எந்த ஒரு டீமனையும் சாப்பிடாது அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க சொல்லவும் நான் இன்னைக்கு தண்ணியில அதிகமா குளிச்சதுனால என் மேல இருக்கிற டீமன்ஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஹியூமன் இதுக்கு தெரிஞ்சிச்சு போல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அது நம்ம ஹீரோவை மேல தூக்கி போட்டு அப்படியே அலைக்கா முழுங்க பாக்குது. இருமாவை விட்டுரு அப்படின்னு சொல்லி ஆமரி ஒரே அட்டாக் தான் மீகோவை காலி பண்ணிடுறா. நம்ம ஹீரோவே அப்படி வேற லெவல்ல பிடிச்சிருதா. இருமா உனக்கு எதுவாகலையே அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்கவோ ரொம்பவும் தேங்க்ஸ் ஆமரி அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். போச்சு இருமா முன்னாடி நான் ரொம்பவும் கோவமா நடந்துக்கிட்டேன், அது போக நான் எதை பண்ணக்கூடாது அதையே பண்ணி தொலைஞ்சிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஆமரி வருத்தப்படுறா. ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட மன்னிப்பு கிட்ட ஸ்பெஷலா ஃப்ரீ பாசஸ் கொடுத்து அனுப்புறாங்க. மீகோ கவலைப்படாத, கண்டிப்பா உன்னை பார்க்க நான் ஒரு நாள் திரும்ப வருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவா. அதுவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது. அவ்வளவுதான், என்னோட டேட்டை நான் ஃபுல்லாவே சொதப்பிட்டேன், இதுக்கப்புறம் இருமா என்ன பிரின்சஸ் மாதிரி தூக்கிட்டு போறதெல்லாம் கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லி ஆமரி வருத்தப்பட்டு இருக்கா. ஆமரி என்னாச்சு, நீ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தெரியுது, நீ ஓகே தானு கேட்கவும் நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஆமரி உன் காலில் என்ன அடிபட்டு இருக்கு, உன் காலில் ரத்த வர வருது, உன்னால நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் என்னால நடக்க முடியாதுன்னு சொன்னா நீ என்ன தூக்கிட்டு போவியா அப்படின்னு சொல்லி ஆமரி கேட்டுட்டு அச்சோ நான் ஏன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. கண்டிப்பா நான் சந்தோஷமா அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லவோ இருமாவோட சைஸ் என்னோட சைஸ் வேற, அவனால என்ன தூக்க முடியாது, இல்ல பேண்ட் ஆயிருமா அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் இல்ல ஆமரி நான் உன்னை தூக்கிட்டு போறேன், நல்ல வேலை நான் இதை கத்துக்கிட்டு வச்சது நல்லதா தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோ மேஜிக் பவரை யூஸ் பண்ணி இன்ஃபிராக்டல் அப்படின்னு சொல்லவும் ஆமரி வெயிட்லெஸ்ஸா மாறுதா. உடனே நம்ம ஹீரோ அவளை தூக்கிட்டு போறான். நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு, ஆமரியோ வெக்கப்படுறா. ஹே ஆமரி, இன்னைக்கு நம்ம போன அந்த வாட்டர் ஸ்லைடு, பீச் வாலிபால், ரெஸ்டாரண்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் ஆமரி ரொம்ப வெக்கப்பட்டுட்டு எனக்கும் தான் இருமா, என் லைஃப்ல இந்த நாள என்னால மறக்கவே முடியாது, அந்த லெவலுக்கு நான் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா. என்னாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் என் காலில் அடிபட்டு வலிக்குது, என்ன 3வது ஃப்ளோர் வரைக்கும் கூட்டிட்டு போறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறா. அது ரொம்ப தூரமாச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அவங்க டேட்டிங் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்ச வேர்ல்டு இந்த இடத்துல தான் டீமன்ஸ் எல்லாருமே வாழ்ந்துகிட்டு வராங்க. அவங்க எல்லாரையும் ஆட்சி பண்றது டீமன் கிங் தான். இதுக்கு முன்னாடி இருந்த டீமன் கிங் காணாம போனதுல இருந்தே அந்த சேர் பல காலங்களா காலியா தான் இருக்கு அப்படின்னு எப்போ போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். ஒரு வழியா என்னோட ஹோம் ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ரிலாக்ஸ் ஆகுறான். மாஸ்டர் இருமா, நீங்க ராத்திரி பக்கலா தூங்காம வேலை பார்த்திருக்கீங்க, சோ இந்த ஹெல்த்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரா கொடுக்குறான். இருமா ஏன் இவ்வளவு டயர்டா இருக்கிறான், அவன் எதுக்காக அதிகமான ஹோம் ஒர்க் பண்றான் அப்படிங்கறத கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிடலாம். எந்த டீம் அதிகமா பண்ண என்ஜாய் பண்ணுதுன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி கிளாரா வால்டர் பார்க் போனப்ப சொல்லியிருப்பா. வின் பண்ற டீமுக்கு டீச்சர்ஸ் ட்ரீட் வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஷாக்ஸ்
சொல்லிருப்பான். சரி நான் ஒத்துக்கிட்டேன், ஆனா தோத்து போற டீம் ஹோம் ஒர்க்க டபுள் மடங்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லிருப்பான். வால்டர் பார்க்ல அதிகமான ஃபன்னை என்ஜாய் பண்ணி வின் பண்ண அந்த டீம் 3 டீமும் தான். சோ நீங்க எல்லாருமே ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்லி எல்லாருக்குமே அவரை ட்ரீட் வைக்கிறாரு. அண்ட் இந்த செலவு அவ்வளவுமே கேலகோவோடதுதான். கேலகோவோட காசுல வாங்கி சாப்பிடுறதுனால எல்லாருமே இஷ்டத்துக்கு வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க. ஒருத்தன் என்னடானா மெனுல இருக்கிற எல்லாத்தையுமே கொண்டு வாங்க நான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்றான். கேலகோ நான் வேணா பாதி காசு தரவா அப்படின்னு பாலம் கேட்கவோ இல்ல வேண்டாம், எல்லா டீமுமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா குறிப்பிட்ட எந்த ஒரு டீமும் வின் பண்ணல. 3 டீமுமே ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா 3 டீமும் தோத்தும் போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம். எனக்கு கரெக்டா ஞாபகப்படுத்தி சொல்லணும்னா தோத்து போன டீமுக்கு ஹோம்வொர்க்க டபுள் மடங்கா பண்ண சொல்லியிருந்தேன். சோ எல்லாரும் டபுள் மடங்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேலகோ சொல்லுவோம். நியாயம் இல்ல அப்படின்னு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லி சாலவனும் சொல்றான். ஒரு வழியா எப்படியா இப்ப நம்ம ஹீரோ எல்லா ஹோம்வொர்க்கையுமே முடிச்சிட்டான். லிட்டில் ஈருமா நீ உன்னோட ஹோம்வொர்க்க முடிச்சிட்டியா? சரி ஓகே இப்ப நம்ம ஷாப்பிங் போறதுக்கான நேரம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா சொல்றாரு. ஆமா தாத்தா நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேக்குறான். உன்னோட ஸ்கூல்ல நெக்ஸ்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆக போகுது. சோ தேவையான திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்க போறோம். இது மேஜிக்கல் டிடெக்ஷன் கிளாஸ். நீ இப்ப ரொம்பவும் ஃபேமஸா இருக்கிறதுனால இதை நீ போட்டுக்கிட்டா யாருக்கும் ஒன்னு அடையாளம் தெரியாது. நம்ம நிம்மதியா ஷாப்பிங் பண்ணலாம். இந்த கண்ணாடி போட்ட உடனே நீ ரொம்பவும் கியூட்டா இருக்க இருமா அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க தாத்தா கூட வெளியே ஷாப்பிங் போறோம் அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹாப்பியா இருக்கான். சாலமனோட வீட்ல இருந்து ஸ்ட்ரைட்டா வந்தோம் அப்படின்னா பேப்லஸ் தான். அது ரொம்பவுமே பக்கத்துல தான் இருக்கு. பேப்லஸ்க்கு பக்கத்துலயே ஒரு ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்டும் இருக்கு. அந்த ஷாப்பிங் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாமே கிடைக்கும். ஈவன் மேஜிக்கல் ஐட்டம்ஸ் கூட கிடைக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்து ரொம்பவே எக்ஸைட்மெண்ட் ஆகுறா. சாலமன் அந்த இடத்துக்கு வருவோம். ஹே சாலமன் சாலமன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல சுத்தி வளைக்கிறாங்க. சாலமன் எப்படி இருக்கிறீங்க, உங்களோட பேராம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் விசாரிக்கிறாங்க. என் பேரை கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சாலமன் வந்து புகழ்ந்து பேசிட்டு இருக்காரு. ஆமா உங்க பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்டுட்டு ஆமா தம்பி நீ யாரு அவரோட அட்டெண்டன்ட் கேட்குவோம். ஆமா அப்படின்னு நம்ம ஹீரோ சமாளிச்சிருந்தான். வின்டர் வரப்போது அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோக்கு புது கோட்டெல்லாம் அவங்க தாத்தா வாங்கி கொடுக்குறாரு. இன்னொரு கோட் போய் கேட்கப்போ ஆல்ரெடி எனக்கு நிறைய வாங்கி தந்துட்டீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ டெய்லியும் ஒரு கோட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சாலவன் அங்க இருக்கிற எல்லா கோட்டையுமே வாங்கி கொடுக்குறாரு. இன்னொரு கடைக்கு போகும்போ இதை நீங்க வாங்கி கேட்டுறீங்களா மாஸ்டர் இருமா, இந்த காலரை உங்க ஃபேமிலியருக்கு மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்க பேச்சை கரெக்டா கேட்கும் அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்றான். நம்ம ஹீரோ கேலகோவை யோசிச்சு பார்க்கறான். எப்படியும் அவன் வேண்டாம் தான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லி இல்ல வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருந்தான். இப்போ ஒரு புக் ஸ்டோருக்கு போறாங்க. எனக்கு பேசிக் மேஜிக் வேணும், சீக்ரெட் ஆஃப் மேஜிக் அப்படின்னு சொல்லி நிறைய புக்கை வந்துட்டு சாலவன் வாங்குறாரு. டீமன் கிங் ப்ராஃபஸியோட டூப்ளிகேட் காப்பி இருக்கு, அது வேணுமான்னு கேட்கும்போ அதையும் சாலவன் வாங்கிடுறாரு. தாத்தா எதுக்கு இவ்வளவு புக் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். உன்னோட நியூ டேர்ம் ஸ்டார்ட் ஆகுதுல நிறைய நீ படிக்க வேண்டியது இருக்கும். ஆமா வெயிட் அட்ஜஸ்ட் பண்ற அந்த ஃபிராக்டல் அப்படிங்கிற ஸ்பெல்ல நீ யூஸ் பண்ண கத்துக்கிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்குவோம். ஆமரியா அதை வச்சுதான் அவன் தூக்கிருப்பான். அதை யோசிச்சு பார்த்துட்டு வைக்கப்பட்டு இருக்கான். அந்த ஸ்கில்லையே நீ நல்லா யூஸ் பண்ண கத்துக்கிட்ட அப்படின்னா ரெக்கையே இல்லாம நீ பறக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா பேசிட்டு இருக்கும்போதே அதே சேம் மேஜிக் யூஸ் பண்ணி இன்னொருத்தனை பறக்க வச்சு கீழே விழ வைக்கிறாரு. திருடுறது தப்பு மை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி சாலவன் சொல்றாரு. பார்த்தா அவன் அங்க இருக்கிற புக் எல்லாம் சின்னதாக்கி திருட பாத்திருக்கான். தாத்தா நீங்க உண்மையிலேயே ஆசம் அப்படின்னு நம்ம ஹீரோ பாராட்டுறா. சுத்தி இருக்கிற எல்லாருமே பாராட்டுறாங்க. சாலவன் தான் நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆகுறதுக்கு தகுதியானவர். ஏன்னா அவர் தான் 9th ரேங்க்ல இருக்காரு. ஆனா எதுக்காக இன்னும் டீமன் கிங்கா மாறாம இருக்காருன்னு தான் தெரியல அப்படின்னு சில பேர் பேசிக்கிட்டாங்க. சரி வா இருமா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கூட்டிட்டு போறாரு. ஒரு பெட் ஷாப்க்கு போய் ஏதாச்சும் பெட் வாங்கலாமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். படிக்கும் போது தூங்க வைக்காம இருக்கிற ஒரு பெண் அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு காமெடியான ஒரு பெண்ணை காமிக்கிறான். இதுதான் இன்ஃபினிட்டி லாலிபாப், இதை நீ எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் கரையவே கரையாது அப்படின்னு சொல்லி சாலமன் ஒரு லாலிபாப்பை காமிக்கிறாரு. ஒரு வழியா ஷாப்பிங் முடிச்சுட்டு அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நான் ஷாப்பிங் பண்ணது எனக்கு ஃபன்னா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். சரி நான் போய் கேரேஜ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரா கிளம்புறான். இந்த நெதர்வால்ட் இப்போ உனக்கு நல்லாவே பழகி போச்சுல்ல, நீ உன்னோட ஸ்கூல்ல நல்லா என்ஜாய் பண்றியா இருமா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா கேட்கவும் ஆமா நான் ரொம்பவுமே என்ஜாய் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். உன்னோட நியூ டேர்ம்லயும் நீ நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா கத்துக்கிட்டதுக்கு நிறைய இருக்கு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்லுவோம். இவ்வளவு தானே இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ விஷயங்களை போராடி வந்துட்டீங்க, கண்டிப்பா நெக்ஸ்ட் டேர்ம்லயும் வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அவங்க தாத்தா சொல்றாரு. ஆமா தாத்தா நீங்க டீமன் கிங் ஆனா என்ன அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குவோம். அவங்க தாத்தா அப்படியே சைலண்டா இருக்கிறாரு. என்ன சொன்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. பல வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. 666 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோர்ல வந்துட்டு சாலமன் 30 டின்னர் அப்படின்னு சொல்லி ஒன்று அட்டன் பண்ணது நமக்கு காமிச்சிருப்பாங்க. இப்போ 665 அப்படிங்கிற ஃப்ளோரை காமிக்கிறாங்க. எல்லா டீமன்ஸும் டீமன் கிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. லார்ட் டார்குலா அப்படின்னு சொல்லி சாலமன் வந்துட்டு டீமன் கிங்க கூப்பிடுறதுக்காக போயிருக்கான். அந்த டைமிங்ல சாலமன் ரொம்பவுமே யங்கா தான் இருக்கிறான். 13 டின்னர்ல 13 மெம்பர்ஸ் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க என்னடானா இங்க உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். இவர் தான் அந்த மிஸ்ஸிங் டீமன் கிங்கான டார்குலா. லார்ட் டார்குலா நீங்க எதுக்காக இன்னும் வரல அப்படின்னு சொல்லி சாலமன் கேட்கவோ போதும் நிறுத்து, அவங்க எல்லாம் வெட்டி பசங்க, அவங்களுக்கு வேற வேலையே இல்ல, சொல்றதை ஏதோ மிஷின் மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த பெஞ்சிலேயே உட்காந்துக்கிட்டு இந்த நெதர்வால்ட் ஆட்சி செய்ய முடியும்னு நினைச்சாங்களா? நெதர்வால்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கு. இதுதான் நான் கிரியேட் பண்ண நெதர்வால்ட். சரி அந்த 13 முட்டாளுங்களையும் இந்த இடத்துக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லி டார்குலா சொல்லவும் நீங்க இந்த இடத்துல இருந்து அசையக்கூடாதுன்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி சாலமன் கேட்கறான். என்ன சலி காமெடி பண்றியா? இந்த அழகை பாரு, நான் கிரியேட் பண்ண இந்த நெதர்வால்டோட அழகு, அதை பாரு அப்படின்னு சொல்லி சாலமன் கிட்ட அவர் சொல்றாரு. தாத்தா தாத்தா என்னாச்சா அமைதியா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் இருமா நீ டீமன் கிங் ஆகணும்னு முடிவெடுத்துட்டியா அப்படின்னு சொல்லி சாலமன் கேட்கவும் சாச்சா அப்படிலாம் இல்ல, நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆகிறதுக்கான தகுதி எல்லாமே உங்ககிட்ட இருக்கு, ஆனா நீங்க இன்னும் டீமன் கிங் ஆகல அப்படின்னு சொல்லி 2 பேர் பேசிட்டு இருந்தது நான் கேட்டேன். சோ அதனாலதான் உங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டேன். அது போக எனக்கு ஒரு டவுட், டீமன் கிங் ஆகிறதுக்கு என்ன தகுதிகள்லாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். ஓ சரி எனக்கு புரியுது, நீ அந்த 13 கிரவுனை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு சாலமன் கேட்கவும் ஆமா ஆப்ரா சொல்லியிருக்கான். அவங்க தான் அந்த
அந்த நதர் வேர்ல்டோட ஹீரோஸ் இந்த நதர் வேர்ல்டையும் அவங்க தான் ரன் பண்றாங்க, நீங்களும் அதுல ஒருத்தங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கும்போது ஆமா கரெக்ட் தான், டீமன் கிங் காலத்துல இருந்தே அந்த 13 பேரும் இருக்காங்க, அவர் கொடுக்குற அந்த வேலைகள் எல்லாத்தையும் அவங்க செய்வாங்க. ஒருவேளை டீமன் கிங் ஆகணும் அப்படின்னா அந்த 13 பேர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் அப்ரூவல் கிடைக்கணும். ஆனா அது ரொம்பவுமே கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா அந்த 13 பேரையும் ஆட்சி செய்யறது அந்த டீமன் கிங் தான் அப்படின்னு சாலமன் சொல்லவும், நீங்க சொல்றத பார்த்தா டீமன் கிங் தான் அந்த முக்காவாசி நதர் வேர்ல்ட வந்து கண்ட்ரோல் பண்ணி நிறைய வேலை இருக்கும் போலயே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், முக்காவாசி கண்ட்ரோல்லாம் இல்ல, ஃபுல் கண்ட்ரோலுமே டீமன் கிங் கிட்ட தான் இருக்கும். ஏன்னா அந்த நதர் வேர்ல்டோ டீமன் கிங்கோ வேற வேற கிடையாது, நதர் வேர்ல்ட் அப்படிங்கறதே டீமன் கிங் தான். உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ரைட் சைட் போனோம் அப்படின்னு முடிவு பண்ணாங்கன்னா, ஆனா டீமன் கிங் நேரா போங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த இடத்துல பாதையே இல்லைன்னா கூட நேரா அவங்க ஒரு வழியை உருவாக்குவாங்க. டீமன் கிங் சொன்னா ஆகாயத்துல கூட அவங்க ஒரு லேக்க கிரியேட் பண்ணுவாங்க. ஏன்னா டீமன் கிங் தான் இந்த உலகம், டீமன் கிங் தான் எல்லாமே. இப்போ இருக்கிற இந்த நதர் வேர்ல்ட பாரு, இப்போ இருக்கிற இந்த நதர் வேர்ல்ட் இது டீமன் கிங் டைரக்ட்லா கிரியேட் பண்ணுது. இதை வச்சுட்டு அவரை எப்படிப்பட்ட பர்சன் சொன்னேன் அப்படின்னு அவங்க தாத்தா கேட்கவும், அவர் ரொம்பவும் நல்லவரா என்ஜாய் பண்ற கேரக்டரா இருப்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், ஆமா கரெக்ட் தான், ஒருவேளை நான் டீமன் கிங்கா மாறினேன் அப்படின்னா கூட அந்த டைட்டிலுக்கு தகுதியானவனா டைரக்ட்லா ஈக்குவலுக்கு என்னால இருக்க முடியாது. ஆனா நான் டீமன் கிங்கா மாறினா இதோ இந்த இடம் எப்படிதான் இருக்கும், இருமாக்குன்னு ஒரு சில இருமா ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இருமாக்கு தான் பண்ணுவாரு. ஏன்னா எனக்கு எப்பேர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. தாத்தா வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கண்டிப்பா ஒருவேளை நீ டீமன் கிங்கா மாறினா நீ எப்படி நதர் வேர்ல்ட கிரியேட் பண்ணுவேன் நான் பார்க்கணும்னு ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு அவங்க தாத்தாவும் நம்ம ஹீரோவை பேசிட்டு இருக்கும் போதே கேரேஜ் வந்துருது. ஒருவேளை நான் டீமன் கிங்கா மாறினா இந்த நதர் வேர்ல்டை எப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். நான் டீமன் கிங்கா இருக்கிற அந்த நதர் வேர்ல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்படியே இப்போ அந்த சீனை கட் பண்றாங்க. இதுக்கப்புறம் என்னால உன்னை கொஞ்சம் முடியாது, நாளையில இருந்து நீ ஸ்கூலுக்கு போயிருவ, புது டைம் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ இன்னைக்கே உன்னை கொஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா காமெடி பண்ணிட்டு இருக்காரு. சார் உங்களுக்குமே நாளைக்கு ஸ்கூல்ல எல்லாம் நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆப்ரா சொல்லவும், ஆப்ரா நீ ரொம்பவுமே மோசமான பையன், நானே கடைசி நாள் கொஞ்ச நேரம் தான் என் பேரும் கூட என்ஜாய் பண்றேன், அதை கூட என்ஜாய் பண்ண விட மாட்டேங்குது, இதுக்கப்புறம் இவ்வளவு டைம் கிடைக்குமான்னு தெரியல, ஸோ இன்னைக்கு நான் கொஞ்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சாலமன் காமெடி பண்றாரு. டீமன் கிங்கோட ப்ராஃபஸி ஸ்கூல்ல நம்ம ஹீரோ வாங்கிட்டு வந்திருப்பான், அதை நம்ம ஹீரோ எடுத்து படிக்கிறான். நெக்ஸ்ட் டீமன் கிங்குக்கு எல்லா டீமன்ஸும் லாயலா இருப்பாங்க, எல்லா டீமன்ஸையும் அவர் ஹீலிங் பண்ணுவாரு. அவர் ஒரு ஃபாரினரா இருப்பாரு, வேற இடத்துல இருந்து தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவரோட ரைட் ஹேண்ட்ல சாலமனோட அந்த கோல்டன் ரிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு த டீமன் கிங். ஒருவேளை நான் நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆகிறேன்னு வச்சுக்கிடுவோம், நான் கிரியேட் பண்ற அந்த நதர் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அப்படியே நம்ம ஹீரோ தூங்கிட்டான். என்னோட பேரு இருமா, ஏஜ் 14, நான் ஒரு ஹியூமன். ஆமா வால்டர் பார்க் சம்பவத்துக்கு அப்புறமா நான் இப்படிதான் நல்லா தூங்க, என்னோட லீவை நல்லா என்ஜாய் பண்ணேன், பரவாயில்ல மாதிரி நான் பாத்துக்கிட்டேன், இப்படிதான் என்னோட சம்மரை நல்லா என்ஜாய் பண்ணேன். நீ நல்லா என்ஜாய் பண்ணியே, என்னை பத்தி கொஞ்சமாச்சு யோசிச்சியா? அந்த மான்ஸ்டரோட அவ்வளோகான மானாவை முழுங்கிட்டு நான் தனியா இருந்தேன், ஆனா நீ என்னை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல, நீ எனக்கு சீட்டிங் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி ஆலிக் வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கான். சாரி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லவும், பரவாயில்ல டார்லிங் இருக்கட்டும், நான் அவங்கள மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஆலிக் காமெடி பண்றா. இப்ப நம்ம ஹீரோ அவனோட செகண்ட் டைம் ஸ்டார்ட் ஆகுது, வீட்ல இருந்து கிளம்புறான். சார் உங்களுக்குமே இன்னைக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு அப்புறம் சொல்லவும், என் பேரன் கிளம்புறவரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புறேனே அப்படின்னு சாலமன் சொல்றான். நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல அவனை கூப்பிடுறதுக்காக வந்திருக்காங்க. கேலகோ கொடுத்த ஹோம்ஒர்க்கை தான் அவங்க மூட்டை மாதிரி கட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட செகண்ட் டைம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் எபிசோட் அப்படிங்கிறதுனால ஒரு சாங் போட்டு விட்டு இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயத்தையும் அப்படியே நமக்கு போட்டு காமிக்கிறாங்க. என்னால மறக்க முடியாத விஷயம்னா நம்ம ஹீரோ ஈவில் சைக்கிள்ல இருந்து வேற லெவல்ல மாஸ் காட்டியிருப்பான், அந்த சீன் தான். அப்படியே அந்த செகண்ட் சீசன்ல என்னெல்லாம் நடந்துச்சோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் நம்ம ஹீரோ அந்த வால்டர் பார்க் போய் அந்த மான்ஸ்டர் அழிச்ச வரைக்கும் எல்லா விஷயங்களும் காமிச்சு அப்படியே அந்த சாங்க முடிக்கிறாங்க. இப்போ இருமாவோட நியூ டேர்மான செகண்ட் டேர்ம் ஸ்டார்ட் ஆகுது. கேலகோ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றான். ஒரு ஸ்க்ரோலை கொண்டு வந்திருக்கான். பார்த்தா அந்த ஸ்க்ரோல் பேச ஆரம்பிக்குது. மிஸ்ஃபிட் கிளாஸ் ஆனா நீங்க எல்லாருமே ஒழுங்கா நல்லபடியா படிக்கணும், சேட்டை எதுவும் பண்ணக்கூடாது. இந்த செகண்ட் டேர்ம் முடியறதுக்குள்ள நீங்க எல்லாருமே 4th ரேங்க்கு வந்திருக்கணும், இல்லைன்னா இந்த ராயல் 1 கிளாஸ் ரூம்ல நீங்க படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்க்ரோல் செலவு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. இந்த மிஸ்ஃபிட் கிளாஸ்ல இருக்கிற எல்லாருமே அவங்களோட செகண்ட் டேர்ம்ல 4th ரேங்க் எடுத்து அவங்களோட ராயல் கிளாஸை தக்க வச்சுக்கிட்டாங்க. அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத நெக்ஸ்ட் சீசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. Thank you for watching. Bye guys. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.